Alhamdulillah. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். மறுமை நம்பிக்கையின் அவசியம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பை தெரிவு செய்து ஏன் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாக நாம் எல்லாம் இப்பொழுது இரவு தொழுகை தொழுதோம். இந்த இரவு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், எங்களுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அழிப்பதற்காக வேண்டி நாம் இரவு தொழுகை தொழுதிருக்கிறோம். மன் காம ரமலான், ரமலானில் யார் நின்று வணங்குகிறார்களோ அது ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் யார் நிற்கிறாரோ உஃபிர லஹு மா தக்கத்தம் மின் தம்பி, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் இப்பொழுது நின்று வணங்கியிருக்கிறோம். ஆனால் ரெண்டு கண்டிஷன்களே அல்லாஹ் சொல்கிறார். நின்று வணங்கியதற்காக வேண்டி முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் இல்லை. ஈமான் ஓடு யார் நிற்கிறார்களோ, வஹ்திசாப் யார் நன்மைகளை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ, இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு மனிதனுடைய கல்புக்கு வந்தால் மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நாடியவர்களுக்கு முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பார். நோன்பு பிடிக்கிறார், அதுக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன் அல்லாஹ் சொல்றான். மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம் மின் தம், யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறாரோ ஈமானோடு, ஈமான் இல்லாமலும் சில பேர் நோன்பு பிடிப்பார்கள், ஈமான் இல்லாமலும் சில பேர் தொழுவார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான், ஈமான் இருக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் ஈமான் இருக்குதா, ஈமான்ல என்னென்ன வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அதாவது அல்லாஹ்வை நம்புறோம், மலக்குமார்களை நம்ப வேண்டும், இந்த எல்லாத்தையும் நம்பணும், ஒழுங்கா நம்பணும். இந்த நம்பிக்கையில் ஏதாவது தப்பா நம்பினோம் என்றால் அது ஈமான் இல்லை. சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுத்தால் அது நிஃபாக், நயவஞ்சகத்தன்மை, அவர் முனாஃபிக்காக மாறிடுவார். மறுமை நாள் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. அதில் ஒரு சில ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளலாம், அது எப்படி வேர்வை வரும், அது எப்படி சூரியன் வரும், அது எப்படி நடக்கும் என்று கேட்டால் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்று நிரூபணமாகிவிட்டால் அத்தனையும் நம்பினால் மறுமை நம்பிக்கை. ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் விரும்பவில்லை என்று சொன்னால் அந்த கல்புல ஒரு நோய் இருக்கேன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நோயை சரிவர, அந்த நோயை துப்புரவுப்படுத்தாவிட்டால் அவர்கள் முனாஃபிக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழுவார்கள். அந்த வகையில் மறுமை நம்பிக்கையுடைய அவசியத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள். உண்மையாக சொல்ல போனால் மறுமை ஒரு சமுதாயம் நம்பினால் எப்படி வாழுவார்களோ, எங்கள் சமூகத்தை பார்க்கிற நேரம் அப்படி இல்லை. ஒரு கூட்டம் மறுமையை நம்பிட்டாங்கன்னு வைங்க, அவர்கள் எப்படி வாழுவார்கள் என்பதற்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை, மறுமையை நம்பிட்டாங்கன்னா இந்த துன்யா அவர்கள் ரொம்ப அற்பமாக கருதினார்கள். ஈச்ச பழத்தை எடுத்து அதை சாப்பிட்ற நேரமே பெருசாக இருக்குதேன்றார். உஹது மலையில் ஷஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே ஏறுறாங்க. உங்களுக்கு தெரியும்,
உஹது மலையை பொறுத்தளவில் உஹது யுத்தத்தில் ஆரம்பம் எங்களுக்கு வெற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூப்பிடுவாங்க, கனிமத்தை விட்டுட்டு நிறைய பொருட்களை விட்டுட்டு காஃபிர் ஓடுற நேரம் ஷஹாபாக்கள் ஒரு சிலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை துரத்திட்டு போவாங்க. அப்போ ஹாலித் பின் வலீத் காஃபிராக இருந்தார். அவர் பின்னாடி குதிரை எடுத்துட்டு வந்து விரட்டி அந்த யுத்தம் அடுத்த பக்கம் திரும்பிடும். இந்த நேரத்தில் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் க்ரஷ் ஆகுறாங்க. அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் மலையில். கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குமெண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாங்க காஃபிர்கள். யாரு? இக்ரிமா, அபூஜஹலுடைய மகன், கொல்லுவேன் என்ற முடிவுகளே வந்தான். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பக்கத்தில். அந்த நேரத்தில் ஒரு சில தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நெஞ்ச கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் அப்பையும் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடையுது, நெத்தி காயமாகுது, ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு கீழே விழுகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சில தோழர்கள் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார் அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாருன்னா மலைக்கு மேலே ஏறாரு. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அனஸ் பின் நதரை பார்த்து, எங்கப்பா ஏறுறீங்க? அதுக்கு மேலே ஏறினா ஷாவுதான். அந்த அளவுக்கு அவர்கள் நிறைஞ்சு நிற்கிறாங்க. எப்படி தைரியம் வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? கண்ணு முன்னாடி அவர்கள் நிற்கிறார்கள். நின்றால் போனால் அடிதான், அடி மட்டுமல்ல உயிரே போய்விடும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தின் மிக சிறப்பானவர்கள் என்று வரிசைப்படுத்தினால் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி இன்னும் 2 பேரை நாங்கள் வரிசைப்படுத்துவோம். அது அன்சாரிகளோட தலைவர். அன்சாரிகளோட 2 கூட்டம் இருந்தாங்க. ஒன்று அவுஸ் கூட்டம், அடுத்தது ஹஸ்ரஜ் கூட்டம். அவுஸ் கூட்டத்தின் தலைவர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஸ்ரஜ் கூட்டத்துடைய தலைவர் ஸஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க 2 பேரும் மிக முக்கியமானவங்க. இவர்கள் தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு எடுப்பதில் ரொம்ப முக்கியமான காரணக்கர்த்தாவை அமைஞ்சவங்க. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஈமான்தாரி. அவர் க்ராஸ் பண்ணி அனஸ் பின் நதரை கேட்கிற, எங்கப்பா போறீங்க? அவர் சொல்றாரு, சுவர்க்கத்தின் வாடையை நுகர்கிறேன் நான் என்கிறார். சுவர்க்கத்தின் வாடை நுகர்கிறேன். இவர் வந்து சொல்லுவார், யார சொல்ல, எனக்கு அந்த அளவுக்கு இருக்கல. அனஸ் பின் நதர் மேலே ஏறினார், ஷஹீதாக்கப்பட்டார். அவருடைய விரல், இந்த விரலை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவு கொத்தறி எடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஹதீஸ் கலையில் அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த விரலை வச்சு சகோதரி கண்டுபிடிப்பாங்க. இதுதான் அவருடைய விதண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவில் இதெல்லாம் நடந்துச்சு என்று சொன்னால் இது கற்பனை கதை இல்லை, நிஜமாக நடந்தது. எப்படி நடத்தினார்கள்னா, அந்த கல்புகள் இந்த துனியாவை அற்பமாக கருதினார்கள். மத்தாவுன் கலி, அற்பமான வாழ்க்கை இது, லைப் விளையாட்டு, வீண், கொஞ்ச நாள். அல்லாஹ் சொல்றானே, இது கொஞ்ச நாள், எட்டி பார்த்தால் தாண்டினால் நெடிய ஒரு பெரிய ஒரு காலம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மௌத்தே இல்லாத ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவருடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான். அதனால அந்த மனிதர்கள் அதை கல்பால் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை எதுல வந்துச்சுன்னா, அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், மறுமை நாளெல்லாம் நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் இந்த மாதிரி வாழ முடியும். அப்போ இந்த மறுமை நாளை பொறுத்தளவில் இந்த நம்பிக்கை எங்கள் மக்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியெல்லாம் வாழுவதை விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எது மறுமையில் அல்லாஹ் கேட்பானோ, ரசூலுல்லாஹ் 4 கொஸ்டின் சொன்னாங்களே, அந்த 4 கொஸ்டினும் மறுமையில் கேட்டே ஆகும் அல்லாஹ். அந்த கொஸ்டினுக்கு அந்த பேப்பருக்காவது ரெடி பண்ணாங்களா எங்கள் தாய்மார்கள்? நீங்கள் ரெடியானீங்களா? உங்க பிள்ளைக்கு புலமை பரிசில் பரீட்சை வருதுண்டா, கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிட்டு வைங்க, ராத்திரி தூங்காமல் விடிய விடிய இருந்து பாஸ் ஆக்குவதற்காக சொல்லி கொடுப்போம். கொஸ்டின் மட்டும் கிடைச்சா ஆன்சர் எங்கேயாவது கண்டுபிடிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் கொஸ்டினை சொல்லிட்டாங்க. அல்லாஹ் என்ன கொஸ்டினை கேட்பான்னு சொல்லிட்டாங்க. ஆன்சரை தேடி பிடிப்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் மிஞ்சிருக்குது. இந்த ஆன்சரை எத்தனை பேர் தேடினோம்? எப்படி தேடினோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு, இந்த வாரண ரோட்ல ஒருவர் இருக்கிறார். அப்படி ஒரு மனிதர் இல்லை, ஒரு கற்பனைக்காக வேண்டி சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏனென்றா ஒரு விஷயத்தை நம்பணுமாக இருந்தா அதுக்கு சான்று தேவை. சான்று இல்லாமல் மனிதன் நம்ப மாட்டான், நம்ப கூடாது. நம்ப மாட்டான் மட்டுமில்லை, நம்ப கூடாது, சான்று கேட்கணும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் அந்த நபியை உறுதி செய்வதற்கு சான்றுகளை கொடுத்தான். ஈசா நபிக்கு கொஞ்சம் கூட கொடுத்தான். அந்த சமுதாயம் அவ்வளோ சந்தேகமான சமுதாயம். மூசா நபிக்கு கொஞ்சம் கூட கொடுத்தான். எல்லாத்தையும் விட சந்தேகம் பிடிச்சவங்க அவங்க தான். அந்த ஆட்கள் தான் நிறைய அதில் உள்ள நல்லவர்களும் இருந்தாங்க. அதிகமாக அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள பற்றி பேசலாம், நிறைய சந்தேகப்படுவாங்க. ஈசா நபிக்கு எப்படி எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? இப்படி உட்காந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லுவார். உங்கள் வீட்டில் இது இருக்குது, இப்போ போனீங்கன்னா இது வழங்கும், இப்படி இருக்கும், சோறில் இவ்வளோ இருக்கும், கறியில் இவ்வளோ இருக்கும், அப்படி சொல்லுவார். நான் சொல்லல, திருக்குர்ஆன் சொல்லுது. அவ்வளவு
மரணித்தவர்கள் சிலவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உயிர் கொடுத்தார். அவருடைய குஷ்ட நோய்கள் இது பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அந்த மாதிரி கொடுத்ததாக திருக்குர்ஆன் பேசுது. இப்படி கொடுக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக அந்த மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனத்து வாழ்க்கையில் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அதை புரிய வைப்பதற்கு ஒரு சம்பவத்தை, ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த வாரண ரோட்டில் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றார் 10 மணிக்கு இந்த பக்கத்தால இந்த மேலே தூள்மலை பக்கத்தில் இருந்து ஒரு வாகனம் வரும், வாகனத்தின் நம்பர் இது அப்படின்ட்டார். அங்கே தியாரி சந்தியில் இருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு வாகனம் வரும், இது டிப்பர் வருகுது, இது ஒரு ஆட்டோ வருதுன்னு வைங்க. ரெண்டுடையும் நம்பரை சொல்லிட்டார். ரெண்டும் மோதி ஒரு ஆள் மௌத்தா போயிடுவார் என்றார். சரியா 10:15 நடக்கும் என்றார். அப்படி யாரும் உலகத்தில் இல்லை, புரிந்து கொள்வதற்கு சொல்றேன். அப்படி சொல்லி அது நடந்தா எல்லா தியாரி ஆட்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் சொல்றது சரியானு பார்க்க அது நடந்துட்டேன்னு வைங்க, ஒரு 75% நம்பிடுவாங்க. இவருக்கு என்னமோ ஒரு ஆற்றலுக்கு ஒரு 25% இல்லை இது செட்டிங்கோ தெரியல, இவரா வேணுமென்றே செட் பண்ணி கேம் அமைச்சிட்டாரோ தெரியாது என்று சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரா, அவர் சொல்றாரு அப்படின்னா அடுத்த கிழமை சனிக்கிழமை திகாரியில என்ன பண்ணலாம், உங்களுக்கு 11:45 பகல், அதாவது காலையில 10:30 மணிக்கு ஒரு பூமி குலுக்கம் வரும், சின்ன ஒரு பூமி அதிர்ச்சி வரும், இது நடக்காட்டி பாருங்கன்றார். சொன்ன மாதிரி அது நடந்துட்டு வைங்க. 10:30 மணிக்கு பூமி அதிர்ச்சி நடந்துட்டு வைங்க. 25% சந்தேகப்பட்டாங்களே இவர் செட்டிங் தாண்டி, அந்த 25 இவரை பார்த்துட்டு ஆஹா இவரை பிடிச்சி பூமி ஆட்டலாம். ஒரு மனுஷனுக்கு வானத்தை செட் பண்ணலாம், பூமியை பிடிச்சி எப்படி ஆட்டுறது, இவருக்கு என்னமோ ஒரு சக்தி இருக்குன்னு நம்பிடுவாங்க. அவர் சொல்றாரு, உங்க கையில ஒரு குழந்தை, இந்த குழந்தைய பார்த்து சொல்றாரு, 4 வயசுல உங்க புள்ள மௌத்தா போயிரும் அப்படின்றாரு. உங்க கையில உள்ள சின்ன புள்ள மழலை மொழி பேசுது, உம்மா வாப்பான்னு சுத்தி சுத்தி வருகுது, 2 வயசாச்சு. ராத்திரி போய் வீட்டுல நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டா தொண்டைக்கு கீழே சாப்பாடு இறங்காது. உங்க கணவர் அழுவார். திடீரென்று இரவுல பதறி எழும்பி குழந்தை முகத்தை பார்த்தா ஒரு முத்தம் கொடுத்துட்டு வேர்வை வடித்த நிலைமையில அப்படியே மூஞ்ச பார்த்து யோசிப்பீங்க. காலம் மெல்ல மெல்ல நகருது, குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. குழந்தை ஏதாவது வந்து ஒன்று சொன்னா அது அழுதா நீங்க தாங்கவே மாட்டீங்க. 4 போயிருமேமா சொன்னது அப்படி நம்புவீங்க. அவர் சொல்லிட்டார் இல்லையா, 2 சொன்னா 2 அத மாதிரி நடந்துட்டு 3வது நடந்து தீரும், சந்தேகம் இல்லை. கிட்ட கிட்ட நெருங்கி 4 வயசு ஆக போதுன்னு வைங்க, ஒவ்வொரு இரவுகளும் பதறி பதறி விழிப்பீங்க, தேம்பி தேம்பி அழுவீங்க. புள்ள பேசினாலே மனசு பதறும், புள்ள கண்ணு கண்டாலே கண்கள் கலங்கி ஓடும், பீருட்டு ஓடும். இன்னும் எத்தனை நாள்பா, 4வது வயசு பூர்த்தி செய்ய 2 நாள் இருக்கிற நேரம், உன் புள்ளைய விட உங்க நெஞ்சே வெடிச்சிரும், அழுதுட்டே இருப்பீங்க. அந்த 2 நாள் கடக்க குழந்தை மௌத்தாகினா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? ஒரு விஷயத்தை எங்களுக்கு முன்கூட்டி அறிவித்தால், அந்த விஷயத்தை நம்பினால், அந்த நம்பிக்கை ஒரு மனிதனை பூரணமாக மாற்று, ஒரு மனிதனுடைய உணர்வுகளை மாற்று, மனிதனுடைய சிந்தனையை மாற்று, அவனுடைய குணத்தை மாற்று, எல்லாத்தையும் மாற்றும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மறுமை நம்பிக்கை அப்படி சொல்லல. மறுமை வரும்பா, ஆனால் நம்பிட்டுறீங்க, அது அப்ப வரும், அப்படி பார்ப்போம். எனக்கு காதுக்கு கேட்க இந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் பேசினதை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்களை விட கொஞ்சமாவது பக்குவமாக பெண்கள் பயப்படுவார்கள். ஒரு வயோதிப பெண் மறுமையை பற்றி சொல்கிற நேரம் அப்ப பாப்போம், மறுமை அப்ப வரும். அல்லாஹு அக்பர். நோன்பு பிடிக்கிற பெண்கள் அப்ப இப்ப என்று இருக்கிறாங்க மௌத்தாகிறதுக்கு. அவர்களுடைய கல்விகளில் எப்படி அந்த நம்பிக்கை வரணும்? ரஹ்மானை சந்திக்க போகிறோமே, மன் அஹப்பலிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகிறான். அந்த சந்திப்புக்கு தயாராக கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சர்வ சாதாரணமாக மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்று அஞ்சி இருந்தால் எப்படி தயாராகுவார்கள்? ஒவ்வொரு இரவுகளும் ஒரு ஹஜ்ஜுக்கு போறவர் எப்படி தயாராகுவார், ஒரு வியாபாரத்துக்கு போறவர், ஒரு நாட்டுக்கு போறவர் எப்படி தயாராகுவார்? அது எல்லாத்தையும் விட இந்த இரவுகளிலும் பகல்களிலும் ஒரு மூமின் தன்னுடைய மறுமைக்காக வேண்டி தயாராகுவான். அப்படி என்றா இந்த சமுதாயத்தை எடுத்து பார்த்தால் யாரு தயாராகணும்? மார்க்கம் படித்தவர்கள் தயாராகிறார்கள் என்று பார்த்தா அவர்கள் பச்சை புழுக்கி விடுறாங்க. இன்றைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு ரேடியோ போட்டு எங்க மனைவி வந்து சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ பத்தி ஒருத்தர் பேசுறாராம். அவர் வந்து ரசூலுல்லாஹ்வை புகழவில்லையாம். இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு ஜமானாம்,
புகழுவதே கூடாது என்று சொல்ற ஜமான் என்று பேசுறாராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்தில் போய் ஊதுபத்தியை பத்த வச்சு துஆ கேட்டா புகழண்டா சொல்வது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? பதறி எழும்பி கொண்டு சொன்னார்கள். அந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னாடி அந்த 3 நாட்களை நீங்கள் பார்த்தீங்கடா எப்படிப்பட்ட உணர்வு நீங்க புரிவீங்க. பதறி எழும்பி கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு சப்பித், அதாவது ரசூலுல்லாஹ் பதுவா செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? என்ன கடைசி உபதேசம் ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம்? லா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாற்றி விடாதீர்கள் மக்களே. அதுதான் பதறி எழும்பி கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த 3 நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் ரசூலுல்லாஹ் ஆரம்பிப்பாங்க அதை சொல்றதுக்கு. என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள் ரசூலுல்லாஹ்? யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய லானத், லானல்லாஹு யஹூத வன் நஸார் இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். இந்த மக்களுடைய கல்புகளுக்கு புடிக்கு அதை ஊண்டி சொல்லணும் என்பதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஹூதிகளுக்கும் நஸாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், நபிமாருடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக மாற்றினார்கள். என்ன உணர்வு விளங்குதா? கடைசியில் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்வார்கள், லா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யாராவது ஊதுபத்தியை பத்த வச்சு புகழுகிறோம் என்றால் இது புகழ்ச்சியா? ரசூலுல்லாஹ் பதறி எழும்பி கொண்டு என்ன சொன்னார்கள்? மக்களே, உங்களிடம் ஒப்பந்தம் வாங்க போகிறோம் என்றார்கள் ஆயிஷா நாயகி. கடுமையான காய்ச்சல், புதன்கிழமை, தண்ணியை ஊத்துங்கள் என்றார்கள். ஒரு பாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் அமர வைத்து அவர்களுக்கு 7 கிணறுகளில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஊத்தினார்கள். போதும் என்றார்கள், போதும் என்றார்கள். எடுத்து இருக்க ஒரு புடவை கட்டினார்கள். ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள். ஆயிஷா, நான் ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள் மக்களிடம். என்ன ஒப்பந்தம்? வந்து சொன்னார்கள், லஅனல்லாஹு யஹூத வன் நஸார், யஹூதிகளுக்கும் நஸாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். லா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தார்கள். மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி, புகாரியை நீங்கள் பரட்டி பாருங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 5 நாட்களுக்கு முன்னாடி ஒப்பந்தம் வாங்கினார்கள் ரசூலுல்லாஹ் மக்களிடம். இன்றைக்கும் அந்த ஒப்பந்தம் ரவுலாவில் நீங்கள் பார்க்கலாம், ரவுலாவில் நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று போய்த்து கொண்டே இருக்கணும். அங்கே உட்கார்ந்து வேற எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கிய ஒப்பந்தத்தை அந்த மக்கள் அமானிதமாக இன்றைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இதை சொல்ல போன ரசூலுல்லாஹ்வை புகழ தெரியாது, புகழுவதே ஹராம் என்று சொல்கிறார்களே, இவர்கள் மறுமையை படித்தவர்களா? அல்லாஹ் கேட்பான் என்று உணர்ந்தால் அவர்கள் போகணுமா இல்லையா? இந்த ரமலான் வருவதற்கு முன்னாடி ஒரு நாள் ரேடியோ போடுறேன், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும், அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கணும், நல்ல எண்ணத்தில் பேசியிருப்பார்கள் நினைக்கிறேன். என்ன சொன்னார்கள் என்றால், ஆதன் நபி அல்லாஹ் படைத்தான். ஆதன் நபியை பொறுத்தளவுல அவர் இல்மை தேடுவதில் அப்படியாம். அதனால் கிதாபுகளை எடுத்துக்கொண்டு உஸ்தாதிடம் போவாராம். எனக்கு அதை கேட்கிற நேரமே அழுவவா சிரிக்கவான்னு தெரியல. பாவம் அந்த பெண். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும். அவர்களுக்காக ஏன் வானொலியில் வந்து எதுக்கு பேசுகிறார்கள்? மக்கள் மாறணும் என்பதற்காக வேண்டி. ஆனால் என்ன பேசினார்கள்? ஆதன் நபியுடைய புள்ள தான் உஸ்தாதா இருக்கணும், அவருடைய புள்ள தான் எல்லாரும். அந்த அளவுக்கு பேசுகிறார்கள். எங்கே இருந்து கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை. மறுமையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் மிம்பர் மேடைகளில் முழங்குகிறார்கள். குர்ஆனை திறந்து வைத்தால் பூட்டுங்கள், ஷைத்தான் ஓதுவான். அல்ஹம்துலில்லாஹ், ஷைத்தான் ஓதினா எவ்வளவு பெரிய விஷயம். அவன் ஓதி மாறட்டுமே. முசல்லா விரித்து வைத்தால் பூட்டி வைங்கள், அதை மடிச்சு வச்சிருங்க, ஷைத்தான் வந்து தொழுவான்பார்கள். இந்த அளவுக்கு தான் மார்க்க நிலைமை இருக்கிறது என்றால் இவர்கள் என்ன படித்தார்கள்? இந்த படித்த அமானிதத்தை ஒப்படைத்தார்களா? அமானிதம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டால் இந்த உம்மத்தில் எப்படி நடந்தார்கள் அந்த அமானிதத்தை பேணுவதில்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், மறுமையுடைய நம்பிக்கை மங்கி போயிருப்பதனால் தான் இது எல்லாமே. அந்த நம்பிக்கை வந்தால் ஒருவர் இந்த விபத்து நடக்கும், உங்க புள்ள மௌத்தாகும் என்றா எப்படி பதறுவாங்களோ அப்படி பதட்டம் வரணும். அந்த பதட்டம் வருவதற்கு அல்லாஹ் சில சபபுகளை உண்டாக்குறார். பாலைவனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். புகாரியிலே பாபுல் கஸ்வா, போராட்டம், போர் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஹீஹுல் புகாரியில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வளர்ந்த புள்ள. அன ஹதிம்து 10 சினீன், 10 வருஷம் ரசூலுல்லாஹ்ட்ட நான் இருந்த. எங்கள் உம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்யுங்க, வேலை செய்யுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வளர்த்து எடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மூத்தாவுக்கு மக்கள் அனுப்பியிருந்தாங்க, மூத்தாவுடைய போருக்கு அனுப்பியிருந்தாங்க. அனுப்பினா அங்கே எப்படி அனுப்புகிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஜெயித் பின் ஹாரிஷா கையில் கொடியை கொடுத்து நீங்கள் கொடியை பிடிக்கணும்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை. ஜெயித் நீங்கள் கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் நீங்கள் கொடியை பிடிங்கன்றாங்க. ஜாஃபர் நீங்கள் கொலை செய்யப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா நீங்கள் கொடியை பிடிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி அனுப்பினாலே ஒரு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
56 யுத்தம் நடந்துச்சு, 19 யுத்தங்களில் தான் ரசூலா கலந்து கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லா யுத்தங்களிலும் நான் போகணும் என்று ஆசைப்படுவேன், ஆனால் நான் கிளம்பினால் எல்லா மக்களும் கிளம்பி விடுவார்கள். அதனால் சில யுத்தங்களில் நான் வேற மக்களை அனுப்பிவிட்டு நான் இருப்பேன், மதீனாவில் ஒரு சிலர்கள் இருப்பதற்காக வேண்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பினார்கள், அப்படி மக்கள் கிளம்புவார்கள். அதுதான் அவர்கள் வைத்த அந்த மறுமையுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனுப்பினா ஒத்தரை சொல்லி நீங்க ஷஹீதாக்கப்பட்டா நீங்க கொடிய பிடிங்கண்டா அவர் பெரும்பாலும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 கிலோமீட்டருக்கு அங்கால மூத்தா இருக்கிறது ஒரு அதாவது சிரியா நாடு கடந்து ஒரு நாடுக்கு போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க மதீனாவில். அனஸ் பின் மாலிக் லைவ் படம் பிடித்தால் எப்படி சொல்லுவார் அப்படி சொல்றார். ஆயிஷா ரதியல்லாஹு நின்று கொண்டிருக்கிறார், அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் திடீரென்று சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு அறிவிக்கிறான், நான் முஅத்தாவை பார்க்கிறேன், அந்த போரை பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு கொஞ்சம் பிரட்டி பாருங்க. இந்த உம்மத்து முதலாக கிறிஸ்தவர்களோட சண்டை பிடிச்ச போர், அதாவது ரோம பேரரசோட நடந்த முதல் போர், 2வது போர் தான் தபூக். அது நடக்கல. ஃபர்ஸ்ட் போர் முஅத்தா. இந்த முஅத்தாவுக்கு 3000 பேர், அவர்கள் 1,00,000 பேர். விக்கிபீடியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். 1,00,000 அல்லது 2,00,000 என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் இந்த வரலாறை எழுதுறாங்க. விக்கிபீடியாக்களை நீங்க போய் பார்க்கலாம், அவருடைய புத்தகங்களை பார்க்கலாம். முஸ்லீம்களும், ஏனென்றா கிறிஸ்தவ ரோம பேரரசு வந்துச்சு. இதுவரைக்கும் நீங்க பத்ர், உஹது, கந்தக் இதெல்லாம் லோக்கல் போர். உங்களுக்குள்ள அரபி சண்டை பிடிச்சது, எங்களோட மோதி பார்ப்போம் என்று வந்தார்கள். வாங்க இன்டர்நேஷனல் போவோம். யாரு அவர்கள்? யார்? கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்ட சிப்பாய் எல்லாம் இருக்கு. ஆயுதத்தில் அவ்வளவு பலம், அறிவியல் பலம் எல்லாம் இருந்துச்சு. பைபிளை தூக்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வந்தார்கள் மூத்தாவுக்கு. அந்த மூத்தா போர் நடக்கிற நேரம் முஸ்லீம்கள் அரபிகளே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அரபிகள் அதுக்கு பிறகுதான் அசைவார்கள். என்னண்டா, இப்படிப்பட்ட தைரியம் முஸ்லீம்களுக்கு உண்டா? அரபிகளுக்குள்ள வச்சுட்டு இருந்தாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய கையை அவர்கள் அந்த அளவுக்கு கை ஓங்கல. ஏண்டா அவங்க பெரிய ஆட்களே, அவர்கள் பெரிய வல்லரசாச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே போருக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த போரை எனக்கு காட்டுகிறான் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஹதீஸை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த ஹதீஸில் என்ன இபாதத் வருவது, என்ன நன்மை வருதுன்னு நீங்க சொல்லணும். யோசிச்சு பார்த்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே பார்த்து அந்த போரை அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான். ஜெயித் பின் ஹாரிஸா கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி போகிறார். ஜெயித் பின் ஹாரிஸா முன்னாடி போகிறார். அல்லாஹ் ஜல்ல அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால கண்ணீர் ஓடுது. ஜெயித் பின் ஹாரிஸாண்டா யாரு? ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள. ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு மகன் என்று இஸ்லாத்துல இல்லை, ஆனா வளர்த்த புள்ள. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு இறக்கம். மக்கள் ஏதாவது ஒன்று என்று சொன்னா ஜெயித் ரலியல்லாஹு முற்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறது, அல்லது அவருடைய மகன் உசாமாவை முற்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு கைவெற்ற சப்ஜெக்ட்ல உசாமா ரலியல்லாஹு முற்படுத்துறாங்க. இவர் சொல்லி கொஞ்சம் ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பி பாப்பமா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என்னுடைய மகள் ஆயிஷா திருநாளும் கையை வெட்டுவாண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால கண்ணீர் வடிகுது. அவர் வளர்த்த புள்ள, அவ்வளவு இரக்கம் வைத்த புள்ள. அவர் திரும்ப மதீனாவுடைய மண்ணை மிரிக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என்ன தைரியம் தெரியுமா? திரும்ப மதீனாவுடைய மண்ணை மிரிச்சாருன்னு வைங்க, எத்தனை எதிர்ப்பு இருக்கு தெரியுமா? பின்னாடி யகூதி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல கரிய பூசிட்டே முடிப்பான். பள்ளிக்குள்ள முனாஃபிக், அவர்கள் எங்கேன்னு நிற்கிறார்கள் இதெல்லாம் சொல்றதுக்காக வேண்டி எக்கச்சக்கமா முனாஃபிக்கை பத்தி எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறான். அங்கால திரும்பினா முனாஃபிக், இங்கால திரும்பினா முனாஃபிக். அப்படிப்பட்டவங்க அல்லாஹ்வுடைய கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டத்தில் நஜ்ரான்ல இருந்து வந்தாங்க விவாதம் பண்ண. எப்படி மஷூரா ஆல இம்ரான் சொல்லுது, காலையில போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஈமான் கொண்டுட்டு மாலையில காஃபிர் ஆயிரும். அப்போ ஒரு கூட்டத்தையே எடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஓ முஸ்லிமாய் முர்த்ததாயிட்டானே ஒரு கூட்டம். அப்படி மஷூ அல்லாஹ் சொல்றான், நபியா அப்படி பேசிக்கொள்கிறார்கள். காலையில ஈமான் கொண்டு மாலையில காஃபிர் ஆனா உடனே என்ன பண்ணிடுவாங்க? இருக்கிற 10 பேரை எடுத்துட்டு வரலாமே. இப்படி அட்டாக் இருந்தா வாய் தவறி கொண்டு வந்தான்னு வைங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பேர் இன்றைக்கு நாலு நீங்களும் சொன்னா அதை கேட்டும் கேட்காமல் எத்தனை பேர் போயிருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் அப்படி இல்லை, அணுவா கேட்பாருங்க. உங்களுக்கு தெரியும், மேராஜை உடைய விஷயத்தை சொல்லுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிஜ்ர் காபத்துல்லா இருக்கு பாருங்க, அதுல ஒரு வளையம் இருக்கு பாருங்க, அந்த ஹிஜ்ர்ல என்னை நெருக்கினார்கள், என்னை கொண்டு வந்து எல்லோரும் நெருக்கினால் நான் நெசுக்கப்பட்டவனாக நின்றேன். ஏன்னா நான் சொன்னேன், ஒரு பிரயாண கூட்டத்தை கண்டேன், ஷாம்ல இருந்து வர்றாங்க, இது புகாரில் நீங்க பார்க்கலாம், ஷாம்ல இருந்து வர்றாங்க, நீங்க பாருங்க. அல்லாஹ் மீது ஆணையாக அந்த பிரயாண கூட்டம் வந்துச்சு. அந்த மக்கள் அசந்து போயிருந்தாங்க. என்ன, ரசூலுல்லாஹ் இங்க இருந்து அக்ஸாவுக்கு போய் அக்ஸாவுல இருந்து வானத்துக்கு போனாங்க. இதை ரசூலுல்லாஹ் கண்டது சொல்றாங்க. இப்படி ஒரு கூட்டம் வரும் பாருங்க, வியாபார கூட்டம்.
நான் சொல்லுவது உண்மையா பொய்யா? இப்படி மக்களுக்கு சொன்னார்கள். முனாஃபிக்கள் முர்த்ததாகி விட்டார்கள். முனாஃபிக்கள் முர்த்ததாகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அதாவது இருந்த ஒரு சிலர்கள் முர்த்ததாகினாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கண்டா, பிரயாண கூட்டம் வந்த உடனே காஃபிர்கள் சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு, ஏண்டா எப்பயும் காபத்துல்லாவில் ரசூல்லா சொல்லுகிற நேரம் எல்லாம் சில விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. காபத்துல்லால் அப்படியே வந்து நெசுக்கினாங்க. ரசூல்லா சொன்னாங்க, ஹிஜ்ரில் வைத்து என்னை அப்படியே நெசுக்கி கொண்டார்கள். அந்த பிரயாண கூட்டம் பலஸ்தீனத்திலிருந்து வந்த ஷாம்லேருந்து வந்த கூட்டத்தை கூப்பிட்டு இவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் கொடுக்கணும். பதில் சரியா இருந்தா பார்ப்போம். அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எவ்வளோ ஜன்னல் என்று கேட்டார்கள். எத்தனை கதை வேண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறகு சொல்லுவாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு எத்தனை கதவென்று தெரியாது, எத்தனை ஜன்னல் என்று தெரியாது. மக்கள் என்னை நெசுக்கினார்கள். இப்படி நெசுக்கி கொண்டு இதுதான் இவரை பிடிச்ச சந்தர்ப்பம் நினைத்து இதாக்கினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் கண்ணு முன்னாடி அக்ஸாவை கொண்டு வந்து நிறுத்தினான், அதை சுத்தினான். நான் அப்படியே பார்த்தேன், எத்தனை ஜன்னல் எத்தனை கதவு என்பதை நான் சொன்னேன். இந்த பள்ளிக்கு வந்து என்கிட்ட யாராவது கேட்ட எத்தனை ஜன்னல்னு சொல்லுவானா? அப்போ பள்ளிக்கு போகலன்னு அர்த்தமா? அல்லாஹ்வுடைய நல்ல என்ன கேள்வி பார்த்தீங்களா? எண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. யாராவது எண்ணின இதை கேட்டு மாட்டிக்கொள்வார் என்று பார்த்தால் அல்லாஹ் மீது ஆணையாக அவர்கள் என்ன சொன்னாங்க? சரியா சொன்னார் என்றாங்க. அப்பொழுதுதான் மக்கள் என்னை விட்டார்கள் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவிலும் மதீனாவிலும் அதிசயத்தை காட்டிதான் அந்த மக்கள் நம்பினாங்க. அதை மாதிரி தான் ரசூலா சொன்னாங்க, ஜெயிது வரமாட்டார்ன்ட்டாங்க. அடுத்தது யாரு? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. திரும்ப திரும்ப இந்த அதிசயங்களை படிங்க, அப்பதான் மறுமை நாளுடைய உணர்வுகள் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தம், இந்த உம்மத்தின் சிறந்த பேச்சாளர். அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஷி முன்னாடி போய் அப்படி சொல்றார் மார்க்கத். அவர் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். விவாத திறமையில் அப்படிப்பட்டவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு நானா 40 வயசு. அவர் போகிற நேரம் ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய கையை வெட்டுறாங்க. அடுத்த கை அவரை கொடி அப்படி புட்டிக்கிறார். புட்டிச்சு 2 இதாலையும் புட்டித்து முன்னாடி போகிறார். நான் நினைக்கிறேன் அதாவது அந்த புகாரியில் வரக்கூடிய செய்தியில் ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு எடுத்து பார்க்குறாங்க. முகத்தில் 50க்கு மேற்பட்ட காயம், முன்புறத்தில் அவ்வளோ காயம், ஒரு காயம் பின்னாடி இல்லை. மூமின்கள் யாரும் பின்புறமாக காட்டி ஓட மாட்டாங்க, அது முனாஃபிக். அல்லாஹ்வுடைய நல்லதை பின்னாடி ஓடக்கூடாது, முன்னாடியே போவாங்க. லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருடைய உடம்பு. நான் நினைக்கிறேன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நினைக்கிறேன் அவருடைய முகத்தை பார்த்து இவ்வளவு காயம் ஒன்று கூட பின்னாடி இல்லைன்னு புகாரியில் இந்த செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸ்கைப் இல்லை, டயலாக் 4G இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லாமல் வைபர் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷாமில் நடக்கிறத ரசூலுல்லாஹ் லைவ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஜாஃபர் கொலை செய்ய ஷஹீதாக்கப்பட்டார். அது ஒரு வரலாறு. அதாவது மக்கள் அழுவார்கள், வந்து சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அப்படி போகுது. மூணாவது சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், வீரமரணம் அடைகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சொன்னா கூட முனாஃபிக்கள் இருக்கிறாங்களே, நீங்கள் வரலாறை படிச்சா விளங்கும் எப்படி திட்டம் போடுவான். உங்களுக்கு நல்லா தெரியும், ரசூலுல்லாஹ் சாப்பாடு கூப்பிட்டு தான் இறைச்ச குடிச்சு கைபரில் உள்ள பொம்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் சாப்பாடில் இறைச்ச போட்டா, இறைச்சில நஞ்ச போட்ட உடனே ஒரு சஹாபி மௌத்தாயிட்டார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன்னு கேட்டாங்க. உடனே சொன்னா, உண்மையான நபியா இருந்தா நீங்க ஒன்றும் நடக்காது, நீங்க உண்மை நபியா பொய் நபியான்னு டெஸ்டிங் பண்ண. சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சும்மா விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிறகு அந்த பெண்ணை தண்டித்தார்களா இல்லையான்னு ஹதீஸில் சர்ச்சை இருக்கிறது. எப்படி பிளானிங் போடுவார்கள் தெரியுமா? எப்படி பிளானிங் போடுவார்கள்? தப்புறத்துக்கு எல்லாம் போடுவார்கள். எப்ப பார்த்தாலும் உண்மையா பொய்யா, உண்மையா பொய்யா, உண்மையா பொய்யா. இதே தான். நீங்க நினைக்காதீங்க ரசூலுல்லாஹ் சும்மா விட்டாங்கன்னு. நீங்க வரலாறு படிங்க, குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓதினால் எத்தனை தடவை அல்லாஹ் நம்புங்கள் 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 என்று சொல்றான், நீங்க பாப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க நினைக்காதீங்க ரசூலுல்லாஹ்வுடைய டங் ஸ்லிப் ஆகி வந்தாலும் பிடிப்பார்கள். அவ்வளவுக்கு ஆள்கள் இருக்கிறாங்க. வகியே வரல. ஒரு பெண் என்ன சொன்னா, இவரை இருந்த ஷைத்தான் ஓடிட்டான் என்றார்கள். அல்லாஹ் அப்பதான் வகை அறிவிச்சான், வல்லுஹா, லுஹாவின் மீது சத்தியமாக, வல்லைலி இஸா சஜா, ஒளியக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபி உன்னை கைவிடவும் இல்லை, உன்னுடைய ரப்பு வெறுக்கவும் இல்லை. ஒரு பொம்பளை சொன்னா, பிடிச்சிருந்த ஷைத்தான் ஓடிட்டான், அதனால இதன் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அப்படி வேதனைப்பட்டுச்சு. அவ்வளவு காலமா வகை வரல. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, அல்லாஹ் என்னோட கோவிச்சிட்டானோ, என்னை இது பண்ணிட்டானோ, என்னை ஒதுக்கிட்டானோ. மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபி உம்முடைய ரப்பு உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை ஒதுக்கவும் இல்லை நபி.
மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா, ஆகிரா இதை விட உங்களுக்கு சிறந்தது. வல சௌஃப யுஅதிக ரப்புக ஃபதர்லா, அல்லாஹ் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒன்றை தருவான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். வல சௌஃப யுஅதிக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதிக யதீமம் ஃபஆவா. ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியாத ஒரு வார்த்தை அல்லாஹ் சொன்னான், அலம் யஜிதிக யதீமம் ஃபஆவா. நபியே, உங்களை ஒரு அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா? உங்களை நான் கைவிடுவேனா நபியே? உங்களுக்கு நானா இல்லை, தம்பி இல்லை, வாப்பா இல்லை, உம்மா இல்லை, விளையாடுவதற்கு தங்கச்சி இல்லை, உங்களுக்கு உறவு இல்லை, நீங்க மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு யாரும் இல்லை. அப்படி ஆம்பளை புள்ளை மௌத். அலம் யஜிதிக யதீமம் ஃபஆவா, உங்களை ஒரு அனாதையாக கண்டு ஃபஆவா, நான் அரவணைத்துக் கொள்ளவில்லையா நபியே? நல்லா கேட்கிறான். ரசூலுக்கு எப்படி கேட்டான், நான் உங்களை கைவிடுவேனா? அப்படி பேசுவாங்க. வகை வரலையா ஒரு பிரச்சாரம், பொம்பளை இல்லை இருந்து நீங்க நினைக்காதீங்க சும்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எல்லாம் தலையாட்டிட்டு போனாங்கன்னு. அப்படி நடக்கவே இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, இப்ப நான் பார்க்கிறேன் அப்துல்லா பின் ரவாஹா மௌத்தாகிட்டாரு, ஷஹீதாக்கப்பட்டார். உடனே இதை சொன்னா கூட முனாஃபிக்கள் என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? சொன்னாங்க முனாஃபிக், எங்கேயாவது போருக்கு போய் அந்த போர்ல ஷஹீதாக்கப்பட்டு ஏதாவது நடந்துட்டா அதுக்கு தான் சொன்ன ஊர்ல இருக்க சொல்லி, பாத்தீங்களா வேதனை வந்துச்சே, இப்படி பேசினார்கள். குர்ஆன் சொல்லுது, பெரட்டி பெரட்டி பேசுவான் முனாஃபிக். அந்த முனாஃபிக்கெல்லாம் முஸ்லிமா நிற்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்னாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பேசினா அவங்களே சொல்லியிருப்பாங்க பிளான் பண்ணி, ஓ இவர் தானே பிளான் பண்ணி அனுப்பினாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தானே செய்வாங்க. அவங்க விரல அசைச்சா அசைச்ச மாதிரி செய்வாங்க. 3 பேரை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், 3 பேர் மௌத்தாயிட்டாங்க, 3 பேரை சொல்லி தானே அனுப்பினாங்க, இது என்ன பெரிய அதிசயமான்னு கேட்பாங்க. அது உண்டு. 2வது முனாஃபிக் என்ன பார்ப்பான் தெரியுமா, அவர்கள் நல்ல நாள் தெரியும், இது என்ன நாள்னு தெரிஞ்சுதான் ஜும்மா தொழுதாங்க. சனிக்கிழமையில போய் யௌமு சபத்துல போய் ஜும்மா வாங்கப்பான்னு சொல்லல, அவங்களுக்கு பொறை நல்லா தெரியும். என்ன பொறை, ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி வந்த நாளையும் சொல்றாங்க. சஃபர் மாதம் 28 அல்லது 29, அது சின்ன சர்ச்சை இருக்குது, 28 அல்லது 29 ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி வந்த நாள். ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க, அசர தொழுதாங்க. அண்டையிலேருந்து ரசூலுல்லாஹ் 2 கிழமை வாழ்ந்தாங்க. அன்றைக்கு தான் தலைவலி வந்துச்சு. அவ்வளவு எல்லாத்தையும் டேட்டோட சொல்லுவாங்க, இந்த நாள் திங்கக்கிழமை இப்படிப்பட்ட நேரம், அப்படி தெரியும் அவர்களுக்கு. இன்னும் சொல்ல போனா ஒட்டகங்கள் வரும், இந்த ஒட்டகம் எங்கேருந்து வருச்சுன்னு கேட்பாங்க. பொய் சொல்லான்னு வைங்க, போய் விட்டு உடைச்சு பார்ப்பாங்க, அதுல கொட்டை இருந்துச்சுன்னு வைங்க, ஈச்சப்பழ கொட்டை, எத்திரி ஒட்டகம் பண்ணுவாங்க, மதீனா ஒட்டகம் பண்ணுவாங்க. இருந்துட்டு சொல்லுவாங்க, மக்கள் இந்த கிளம்பினா பத்ருக்கு வர்றதுக்கு இத்தனை நாள் பிடிக்கும் பண்ணுவாங்க. அந்த நாளில் கணக்கு சொல்லுவாங்க. அவ்வளவு திறமை. இன்றைக்கு போய் காட்டில் எவனோ சிக்கினானா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, இது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் சொல்லிச்சு, பேப்பர்ல வந்துச்சு, அவங்க கையில் ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி ரூட்டை தேடி பிடி நக்கல்ஸ்ல எப்படி தேடி பிடிக்குன்னு தெரியாது. அதுக்கு போற அதுக்காக வேண்டி நிறைய ஆட்கள்லாம் அனுப்பி படையெல்லாம் அனுப்பி எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. இது இப்ப அவர்கள் அந்த காலத்தில் பாலைவனத்தில் ஒரு போர்டும் இருக்காது. இங்க வரணும்டா யக்கலன்னு போட் போட்டிருப்பான், தியாரியன்னு போட்டிருப்பான், வந்துரு. அவங்க பாலைவனத்தில் இப்படி திரும்பினா கடல் மாதிரி தான் போர்டா போட்டிருப்பாங்க. இது ஷாமுக்குரிய ரோட்டு, இது யமனுக்குரிய ரோட், இதுதான் மதீனாக்கு அப்படி ரோட்டா போட்டிருப்பாங்க. பாலைவனத்தில் நடந்துட்டு போகணும், நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, பார்த்தா சரியா ரோட்டை பிடிச்சிருவாங்க. இது இந்த ரோட், இது இந்த ரோட்டுவாங்க. அப்படி கூர்மை இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஓஹோ இவர் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலன்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து ஒட்ட குதிரை வீரர்கள் அனுப்பி மெசேஜ் எடுத்து சொல்றாரோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்ல சனிக்கிழமை அறிவிச்சா சனிக்கிழமை குதிரை வீரர் வரையலாது, ஷாம்ல இருந்து வர்றதுக்கு நாள் பிடிக்காது. தெரியும் அவர்களுக்கு எப்படி நடக்குமெண்டு. அவங்க வந்தவங்க எண்ணி பார்ப்பாங்க, எப்போ ஜனாசா நடந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எப்போ சொன்ன, ஒரு கிழமை தாண்டியா, அப்போ என்னப்பா அது யாரோ சொல்லியிருப்பாங்க. அப்பவே சொன்னாரா, அப்ப சொன்னனால தான் அது விஷயம், அப்பவே சொன்னார். சனிக்கிழமை பகல்ல தான் நடக்குதா, சனிக்கிழமை பகல்ல ஜனாசா அறிவிப்பு, எதுலையும் சொல்ல இயலாது, அப்பவே வகை அறிவிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த யுத்தத்தில் 3 பேர் மௌத்தாயிட்டாங்களா, இப்போ ஒரு ஆள் கொடியை பிடிக்கிறார், பிடிச்சிட்டு யார் தலைவர் யார் தலைவர், அவ்வளவு பதட்டம், அவ்வளவு ரோமபுரியில் முன்னாடி வந்துட்டாங்க, பதட்டம், யார் தலைவர், காலித் பின் வலீத் முன்னாடி நிற்கிறார். அவர் இப்பதான் இஸ்லாத்துக்கே வந்திருக்கிறாரு, கடைசி காலத்துல தான் இஸ்லாத்துக்கு வருவாரு. வந்தவர் கொடியை கொண்டு போய் கொடுக்குறாங்க, காலித் நீங்க பிடிங்க. அவர் ஏலாண்டார், நான் புதிய ஆளாச்சு, அவர் பெரிய வீரர், இஸ்லாத்துக்கு இப்பதான் வந்திருக்கிறாரு, ஏலாண்டார். இவர் வற்புறுத்தி சொல்றார், புட்டிங்க நீங்க தான் இப்ப போகணும் என்றாரு. ஏன்னா அவரை பத்தி தெரியும், அவர் ஜாகிலியத்தில் எப்படி எல்லாம் போர் குதிரை வீரர், அப்படி வீரர். காலித் பின் வலீத் உஹது வெத்தினதே காஃபிர்கள் அந்த பக்கத்தில், காலித் பின் வலீத் அந்த பக்கத்தில் நின்று போட்ட பிளானிங், அந்த காஃபிரா நிற்கிற நேரம். அதே மாதிரி அவர் இஸ்லாத்தில் அவ்வளவு பங்காட்டினார். அவரை வற்புறுத்தி கொடுக்கிறாங்க. அவர் அப்பொழுது 7 ஆண்டு எடுக்கிறார்.
ரசூலுல்லாஹ் மதீனா வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஷைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். அதுக்கு முன்னாடி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க வரலாறு படிச்சு பாருங்க, தளபதி எடுக்கவே இல்லை. ஷைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள். ஹாலித் கொடியை பிடிக்கிறார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றா இதுல ஒரு ஆள் மதீனாவுக்கு வந்துட்டாருன்னு வைங்க, ஜஃபர் திரும்பி கண்டா அவ்வளோ யகூதிகளும் வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி கரையே பூச்சிட்டு போயிடுவாங்க. சொன்னீங்களே ஜாஃபர் வரமாட்டார், அவன் மூத்தேண்டு எங்க அவர் வந்துட்டாரு. எப்படி சொல்லணும்? ஒரு மனிதர் இதை சொல்லி பிழையானால் என்ன ஆகும்? அவருடைய சொன்ன அத்தனை விஷயங்கள், அவர் 23 ஆண்டு காலம் பேசினது எல்லாமே இல்லாமல் போயிரு. அவர் சொன்னது அப்படியே நடந்தா, நான் இதை சொல்ல முன்னாடி உதாரணம் சொன்னனே, உங்க மகன் இப்படி மௌத்தாகுவார் என்று சொன்னால் அந்த நாள் வருகிற நேரம் எப்படி கலங்குவீங்களோ, மறுமை நெருக்கம் என்றாங்க ரசூலுல்லாஹ். மௌத்தி, என்னுடைய மரணம் தான் மறுமைக்கு முதல் அடையாளம் என்றாங்க. ஷஹாபாக்கள் அதை அப்படியே பார்த்தாங்க. மரணம், அதாவது மறுமை நாள் நெருங்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு சொன்னாங்க? இவ்வளவுதான். இந்த ஹதீஸை நீங்கள் பிரட்டி பார்த்தீங்கன்னா, ஹாலித் பின் வலீத் வருவார், நிறைய பெரிய வாளை நீட்டுவார் ரசூலுல்லாஹ்க்கு. யார் ரசூலல்லாஹ், யமன் நாட்டு இந்த வாள் எல்லாம் பரக்கத்து வச்சான், இதில் வந்து இவ்வளோ வாள் உடஞ்சி போச்சு, 9 அல்லது 7 வாள் உடஞ்சிச்சு, இதில் பரக்கத்து வச்சான்னு. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த ஹதீஸ் புகாரில் வருகுது, இதில் என்ன தொழுகை வருகுது, என்ன நோன்பு வருகுது, என்ன ஜக்காத்து வருகுது, என்ன ஹஜ்ஜி வருகுது, என்ன சதக்கா வருது? இது எதுக்கு சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் எதுக்கு மதீனாவிலிருந்து சொல்லணும்? சிரியாவில் நடக்கிறது. நான் காணாத சிரியாவை பற்றி பேசினால், நான் காணாத சொர்க்கத்தை பற்றி பேசுகிறேனே, காணாத நரகத்தை பற்றி பேசுகிறேனே, அல்லாஹ் ஜல்ல ஷானுவ உரசி பார்க்க வைப்பான். உரசி பாருங்க, இவர் கபரில் உள்ளதை சொல்றாரு, இப்போ உலகத்தில் நடக்கிறத சொல்லணுமே. அவர் கையில் ஒன்றுமே இல்லையே, அவருக்கு அந்த வகை வந்தால் நடக்குது, இது உண்மை என்று இருந்தா அந்த வகையால தான் சொன்னா, அவர் சொன்ன மறுமை அப்படியே நடக்கும், அவர் சொன்ன அத்தனை நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் அவசரமாக நான் இது ஒரு அடிப்படைக்கு சொல்லிவிட்டு நான் மறுமையுடைய நம்பிக்கைக்கு போறேன். அவசரமாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை விசாரணை சொல்றாரு. நன்றாக புரிந்துக்கோங்க, இதை மனசுல வைங்க, இதை கல்புல வச்சு பாருங்க. அல்லாஹ் மீதானையாக ஜாலிக்கல் யௌமுல் ஹக், அது உண்மையான நாள், அது உண்மையான நாள். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் பேலி அணிவகுத்து நிற்பார்கள், லைனாக நிற்பார்கள். வஜாஅ ரப்புக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான், நானும் நீங்களும் அந்த சன்னிதானத்தில் இருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் செவந்து போய்விடும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் செவந்து போயிடும். மறுமை நாளை பற்றி சொல்கிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விசாரணையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா எங்க எல்லாத்தையும் எழுப்பாட்டுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க, ஆடை அணிந்திருக்க மாட்டாங்க, ஹத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க, அவர்கள் முளைப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னொரு பிரச்சனை எல்லோரும் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க தெரியுமா? அயஹ்ஷபுல் இன்சான் அல்லன் நஜ்மா இதாமா, இந்த கொஸ்டினை கேட்டுட்டே இருந்தாங்க. என்ன கேட்டாங்க காஃபிர்கள்? இந்த மனிதர்களுடைய எலும்பு மண்ணோட மண்ணா மக்கி எல்லாம் போன பிறகு இதெல்லாம் ஒன்று திரட்டப்படுமா? மறுபடி இந்த மனுஷன் இது பண்ணுவானா? கபூரில் போய் பார்க்கணும், 10 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே இல்லை, இவர் எப்படி எழுப்பப்படுவார்? எதுவுமே இல்லைப்பா. அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தான். நானும் நீங்களும் பதில் கொடுத்தது வந்து எப்படியும் 4 பேர் இது பண்ணுவாங்க. அல்லாஹ் கொடுத்த பதில் எப்படின்னு பாருங்க. சூரா கியாமா எடுத்து ஓதி பாருங்க. அல்லாஹ் ஒரு சூறாவே பதிலுக்கு கொடுக்குறான். அதாவது அல்ல நஜ்மா இலாமா பலா காதிரின் அலா நுஸவ்விய பனானா, உங்களுடைய விரல் ரேகையை நான் செவ்வையாக்குவேன் அல்லாஹ் சொல்றான். விரல் நுனி இருக்கு பாருங்க, அதை கூட செவ்வையாக்குவேன். இன்றைக்கு ஷைன் வந்துச்சு, சிக்னேச்சர். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு விரல் ரேகை. மறுபடி உலகம் சிக்னேச்சரை விட்டுட்டு விரல் ரேகை போச்சு. இதுதான் மாடர்ன் டெக்னாலஜி. விரல் ரேகை, ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஆரம்பம். எழுத தெரியாதவன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு போக வேண்டியதான். அதுக்கு பிறகு வந்துச்சு ஷைன், சிக்னேச்சர். இப்போ ரிட்டர்ன் ஃபிங்கர் பிரிண்ட். நீங்கள் கவர்மெண்ட் எந்த ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் அங்கே உள்ள ஒர்க்கர் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு தான் உள்ளே போவார். நேரத்தை பார்க்க அவ்வளோ வேணாம். ஃபோனில் பாஸ்வேர்ட் போட்டிருந்தான், எல்லாம் நிறைய போட்டு பார்த்தான், அதையும் ஹேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ஃபிங்கர் பிரிண்ட்டை வையண்டான். ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் என்ன செய்யும்? உனக்கு தனித்துவமாக உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் இதாக்கு. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? மனுஷனை எழுப்புவோம்னு சொல்லல, பலா. அவன் கேட்குறானா, எலும்பெல்லாம் ஒன்று சேர்ப்பீங்களாண்டு? பலா காதிரினாலான் நுஸவ்விய பனானா, உன்னுடைய விரல் ரேகையை செவ்வைப்படுத்தும். உனக்கென்று தனியான அடையாளம் இருக்கு பாரு, இதையே செஞ்சு காட்டுவேன்றான் அல்லாஹ், இதையே செய்வேன்றான் அல்லாஹ். என்ன தெரியுமா பதில் கொடுக்குறான்? அல்லாஹ் கேட்குறான், அயஹ்ஷபுல் இன்சான் ஐ யுத்ரக்கு சுதா. அல்லாஹ் கேட்குறான், மனிதன் என்ன வீணுக்கு படைக்கப்பட்டான் நினைக்கிறாங்களா? சும்மா விட்டுருவோம் நினைக்கிறாங்களா? இந்த உலகத்தோட எல்லாம் முடிஞ்சண்டு. அலம் யகுன் நுத்ஃபத்தம் மின் மனி யும்னா
ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والانثى اليس ذلك بقادر على ان يحيي الموتى. அல்லாஹ் கேக்குறான், அடே ஒரு விந்து துளியாக நின்று அதை உள்ளுக்குள்ள அனுப்பி அதில் இருந்து ஆண் பெண் ஜோடி உண்டாக்கி இதெல்லாம் செய்த அல்லாஹ் ஒன்றுமே இல்லாம ஒன்று உண்டாக்கினே அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா யுஹ்யில் மௌத்தா, அவனுக்கு முடியாத நீ மௌத்தான பிறகு உயிராக்குறதுக்கு நல்லா கேட்கிறான். இன்னொரு இடத்துல சூரா யாசின் அல்லாஹ் கேட்கிறான், யார் உன்னை முதலில் படைத்தானோ எதுவுமே இல்லாம அவனுக்கு மறுபடி உன்னை படைக்க முடியாது. என்னடா கேள்வி கேட்குறீங்க நீங்க? மறுமையில் எப்படி எழுப்புறேன்னு கேட்குறீங்களா? எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தா நீங்க கேட்க மாட்டீங்க. அவன் கேட்டதுக்கு பதில் இருக்கு திருக்குர்ஆன்ல. இதுதான் அடிப்படை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுக்கு மறுமை நம்பிக்கைக்கு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், உன்னை இப்ப படைச்சது ஓகேயா, இப்ப நீ யோசிக்கிறியா, எப்படி படைச்ச நீ ப்ரூஃபா, நீ ஏத்துக்கொள்ற. உலகத்தில் எல்லாரும் ஏத்துக்கொள்ளணும், நாங்க படைப்பு தான், சும்மா வரல, படைப்பு தான் ஏத்துக்கொள்ளணும், கிரியேஷன், இது ஏத்துக்கொண்டே ஆகணும். அப்படி என்றா இதை படைத்தவனே திரும்ப படைக்கிறது பெரிய வேலையா நல்லா கேட்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது மறுமைக்கு வருவோம். இப்படி எல்லாம் கேட்ட பதிலை அல்லாஹ் கொடுத்து விட்டு மறுமை விசாரணை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நிர்வாணமாக மக்கள் ஓடுகிற நேரத்தில் ஒருவருடைய மானத்தை இன்னொருவர் பார்ப்பாரே யா ரசூலல்லாஹ், அந்த மாதிரி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா, அது என்ன நேரம் என்று நினைக்கிறீர்கள் ஆயிஷா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இதை பேசுகிற நேரம் என்னுடைய கல்விலும் உங்களுடைய கல்விலும் அந்த சபையில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்ற உணர்வோடு சிந்திப்போம். அப்போதான் எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கும். நானும் நீங்களும் அங்கே இல்லைண்டா எப்படி? நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லை. நானும் அங்கே ஓடுவேன், நீங்களும் அங்கே ஓடுவீங்க. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனை ஓதினாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளியில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இக்ரா யா அபா அப்துர் ரஹ்மான், இப்னு மசூதே கொஞ்சம் ஓதுங்களேன். அக்ரவு அலைக்க யா ரசூலல்லாஹ் உன்சிலல் குர்ஆனு இலைக், குர்ஆன் உங்களுக்கு இறங்க நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டட்டுமா? ரசூலுல்லாஹ் குர்ஆனை கேட்க அவ்வளோ ஆசையாக இருந்தாங்க. அன் உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, இப்னு மசூதே இன்னொருத்தர் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன். அதான் அவங்க வாழ்க்கை. அவர் ஆரம்பிக்கிறார், யா அய்யுஹன்னாஸ் அஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், யா அய்யுஹன்னாஸ் தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே போகிறார். சூரா நிசா அப்படியே ஓதிட்டு போல திடீரென்று ஒரு 40வது வசனம் நினைக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிடிக்கிறாங்க. ஹஸ்புக்கல் ஆன், போதும் இப்னு மசூத். ரசூலுல்லாஹ்வுடைய வாய்ஸில் மாற்றம். அவர் திரும்பி பார்க்கிறார். ஃபைதா ஐனா தத்ரிஃபான், ரசூலுல்லாஹ்வுடைய கண்களில் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் என்ன ஓதினேன் தெரியுமா? ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஆஹுலாஹி ஷஹீதா. எல்லோரும் மறுமை நாளில் அந்த சாட்சியாளர்கள் நபிமார்கள் கொண்டு வந்த அந்தந்த உம்மத்து நிற்கிற நேரம், இந்த உம்மத்துக்கு நான் சாட்சியாளர் ஆக்கப்படுகிற நேரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் கேட்குறான். ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஆஹுலாஹி ஷஹீதா. இந்த உம்மத்துக்கு நீங்கள் சாட்சியாளராக நிற்கிற நேரம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய கண் கலங்கி ஓடுது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வந்து நிப்பானே, அது எப்படிப்பட்ட நேரம்? காஃபிர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டி நிற்குது. ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார், அதனால் சொல்கிறேன், உணர்வோட கேளுங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒருவருக்கொருவர் மானத்தை பார்த்து கொள்வார்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா அது அப்படிப்பட்ட நேரமா? யா நஃப்ஸி, என் ஆன்மாவே என் ஆன்மாவே என்று மக்கள் ஓடுவார்கள். அவர்களுக்கு எதுவுமே விளங்காது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை சந்திக்க போகிறார்கள், ஜுல் அர்ஷில் மஜீதை சந்திக்க போகிறார்கள், ஃபஆலுல் லிமா யுரீதை சந்திக்க போகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் விட்டு மறந்திருப்பார்கள். யா நஃப்ஸி, என் நிலைமை என்ன? ரப்பே, என்னுடைய நிலைமை என்ன? என்ன கொண்டு போய் எங்க போட போகிறாய் என்று ஓடுவார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் யாருக்கும் எதுவும் விளங்காத ஆயிஷா, செருப்பும் போட்டிருக்க மாட்டாங்க, உடுப்பும் உடுத்திருக்க மாட்டாங்க, ஹத்னாவும் செய்திருக்க மாட்டார்கள். எல்லோரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு ஒன்று திரட்டப்படுவார்கள். ஆயிஷா என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு தரை, அந்த தரை என்றாங்க. சூரியன் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ் பக்கத்திலே. அந்த நேரத்திலே சில மக்களுடைய கரண்டை கால் வரைக்கும், சில மக்களுடைய முட்டுக்கால் வரைக்கும், சில மக்களுடைய காதுகள் வரைக்கும் வேர்வை நலைந்திருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த சன்னிதானத்துக்கு வருவான். எல்லோரும் மூர்ச்சையிட்டு விழுந்து விடுவார்கள். முதலில் நான் எழும்புவேன், நான் எழும்பி பார்ப்பேன். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் எழும்பி நிற்பார். அவர் மயங்கி உளுந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏண்டா உலகத்திலே அல்லாஹ் அவரை அல்லாஹ்வை காட்ட, அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்கிற நேரம்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளியை மலைக்கு போட்டான். அந்த மலை சுண்டானது. வஹர்ர மூசா ஷைகா, மூசா மயங்கி உழுதார். அதனால் அங்கே மயங்கி உளமாட்டாரான்னு எனக்கு தெரியாது. நான் எழும்பி பார்க்க மூசா நின்று கொண்டிருப்பார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நீதிமன்றத்தில் நீதியை கொடுக்க போகிறான். இந்த உலகத்தில் எல்லா அநியாயம் செய்தவர்கள், மார்க்கத்தின் பேரால் ஏமாற்றியவர்கள், மக்களை எல்லாம் மார்க்கத்தின் பேரால் வழிகெடுத்தவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுதவர்கள், தொழாதவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், நோன்பு பிடிக்காதவர்கள், அதிபயங்கரமான நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நீதியை வழங்க போகிறான். அந்த விசாரணை நடக்க போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் அங்கே இருப்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு சிலர்களுக்கு ஒளியால் ஆக்கப்பட்ட ஒரு மேடையிலே அவர்கள் எல்லாம் அமர்த்தப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாதிபதி வந்து திஹாரியில் 4 பேரை மேடையில் உட்கார வச்சுட்டு எங்கள் ஆள் தான் சொன்னால் எப்படி இருக்கும்? ரப்புல் ஆலமீன் ஒளியாலான மேடையில் ஒரு சிலர்களை உட்கார வைத்திருப்பான். அதில் யார் தெரியுமா? நீதமான அரசர்கள் இருப்பார்கள். ஷாபு நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமான வயது இளமையில் அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லா தியாகமும் செய்த அந்த இளைஞர்களை அல்லாஹ் கூப்பிடுவான். நீங்கள் எல்லாம் காய வேண்டிய தேவையில்லை. அந்த மேடையில் அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுத்திருக்கிற அந்த இடத்துல சங்கையாக உட்கார வைத்திருப்பான். உலகமாந்தரெல்லாம் பார்ப்பார்கள், இவங்க எல்லாம் பலகீனமானவர்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள். பெரிய பெரிய ராஜாமார்கள் எல்லாம் இருப்பார்கள். ஐனல் ஜப்பார், எங்கடா அந்த ஜப்பார்கள், எங்கடா அந்த முழுக்க, எங்கடா அந்த ஆட்சியாளர்கள், வாங்கடான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிடுவான். அதிபயங்கரமான நேரம். முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆடை அணிவிக்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கட்டமாக தொடங்குவான். யாரும் பேச மாட்டார்கள். ஒரு ஊசி உளுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சத்தம் கேட்காத நிலைமையிலே எல்லோரும் பயந்து பீராந்தமாக நிற்பார்கள். ரப்புல் இஸ்ஸத், இந்த உலகத்தை படைத்தவன் ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் படைத்தவன். மழை பெய்தால் இந்த பூமி எப்படி உயிர்ப்பிக்குதோ அல்ல அதையும் சொல்லுகிறான். எப்படி நாங்கள் உங்களை உயிர்ப்பிப்போம் தெரியுமா? செத்த பூமிக்கு மலையை குடித்தால் எப்படி அந்த பூமி உயிராகுதோ அப்படி உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பூமி செத்திருக்கும், எதையும் போட்டுப்பார், என் மழை வந்தால் அந்த பூமியில் மறுபடி விளைச்சலை நீ பார்ப்பாய். செத்த பூமிக்கு எப்படி கொடுத்தேனோ செத்து போன உனக்கு நான் உயிரை தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாத்தையும் செய்த அல்லாஹ் இந்த கடல்களுக்கு சொந்தக்காரன், இந்த உயிர்களுக்கு சொந்தக்காரன், இந்த எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். மாலிக்கல் முல்க், மாலிக்கல் முல்க், எல்லா அரசாட்சிக்குரியவன் இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. ஒவ்வொருவராக விசாரிப்பதற்கு எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வலுமா அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானு அவ்வலமா யுஹாஸபன் நாசு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மின் அமாலி, அமல்களில் முதலாக மனிதர்கள்ட்ட கேட்கிற கொஸ்டின் சலா, தொழுகையை பற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களே, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்றைக்காவது உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரம் எல்லாத்துக்காக வேண்டி இந்த உலகத்தில் ரெடியாக வைக்கிறீங்க, தயாராக்கின் எக்ஸாம் வந்தால் படி 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 என்றீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் கேள்வி அல்லாஹ் கேட்பான், சலா சலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை எப்படி? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மலக்குமார்களை வைப்பான், தொழுகையை பரிசீலிக்க சொல்லுவான். தொழுகையில் பிழை இருந்தால் நஃபிலான வணக்கங்கள் இருக்குதான் அல்லாஹ் கேட்பான். அதை இதுக்கு ஈடு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதுலேயும் பிரச்சனையா? நரகம். அல்லாஹ்வுடைய நல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை ராத்திரி, அதாவது எங்கள் பாஷை உண்மையாக வெள்ளிக்கிழமை ராவ், வியாழக்கிழமையுடைய மாலை நேரம், அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி உதயமானால் வெள்ளிக்கிழமை, ரசூலுல்லாஹ் மக்ரிப் தொழுகை தொழுந்தாங்க. வல்முர்சலாத் ஓதினாங்க. யோசிச்சு பாருங்கள், குர்ஆனை பரட்டி வல்முர்சலாத் சூறாவை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், அது எவ்வளோ பெருசென்று. மக்ரிபுக்கு நின்ற ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு வரவில்லை. அதுதான் ரசூலுல்லாஹ் 17 வக்துகள் பேலன்ஸ் ஆயிருக்கு. அதுலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 17 வக்துகள் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வரவில்லை. அதில் ஒரே ஒரு வக்து இடையில் வருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஷாவுக்கு ரசூலுல்லாஹ் எழும்புவாங்க. அப்படியே ஒரு மயக்கம், கடுமையான வருத்தம் இருந்திருக்கத்தான் மக்ரிபுக்கு வல்முர்சலாத் ஓதிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தண்ணியை கொண்டு வாங்கண்டுவாங்க, வச்சா முறிச்சிட்டு விழுந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அசல்லன் நாஸ், மனிதர்கள் தொழுந்து விட்டார்களா ஆயிஷான்னு கேட்பாங்க. யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் இல்லாமல் அவர்கள் தொழமாட்டார்களே யார் ரசூலுல்லாஹ்ன்றாங்க. திரும்ப எழும்புறாங்க. தொழுகை எந்த அளவில் கல்வியில் இருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்கும் இந்த தொழுகை அப்படியா? திரும்ப எழும்புறார்கள். மக்கள் தொழுது விட்டார்களா ஆயிஷா?
யா ரசூலல்லாஹ், நீங்கள் இல்லாமல் மக்கள் எப்படி தொழுவது யா ரசூலல்லாஹ்? மூன்றாவது முறை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தண்ணியை ஊத்துங்கன்கிறாங்க. எழும்பி போவதற்கு தொழுவைக்கு அல்லாஹ் மீதானையாக அவரால் எழும்ப முடியல. சொல்லுவார்கள், அபூபக்கர் அவர்களை தொழுவிக்க சொல்லுங்கள் ஆயிஷா, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உம்மத்துடைய கல்வியில் இருந்தது தொழுகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏலா விட்டால் நீங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. அந்த சனி ஞாயிறு அந்த டேட்டுக்குள்ள ஒரு டேட்டில் ரசூலுல்லாஹ் போவார்கள் பள்ளிக்கு. கொஞ்சம் அன்றைக்கு ஏழு போன ரசூலுல்லாஹ் அப்படியே உட்கார்ந்து விடுவார். அபூபக்கர் தொழுது கொண்டிருப்பாங்க. அவர் பின்னாடியாக பார்ப்பார். ரசூலுல்லாஹ் அவருக்கு சைக்கினை செய்து இல்லைன்பாங்க. ரசூலுல்லாஹ் பலகீனமான குரல் அல்லாஹ் அக்பர் என்பாங்க உட்கார்ந்து கொண்டு. அபூபக்கர் அவர்கள் அதை சப்தமாக சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்வத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேளாமலும் போனார். உமர் பின் கத்தாப் கொலை செய்யப்படுவாங்களே, 3 நாட்கள் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குமே. அந்த கொலை செய்யப்பட்டது சுபஹுடைய வக்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுற நேரம். கத்தியால் குத்தி கீழே விழுவார். வீட்டுக்கு கொண்டு போய் வச்சா சூரிய உதயமாகிட்டு. இப்னு அப்பாஸ் வந்து என்ன தெரியுமா, முழிச்சு பார்ப்பார் உமர் பின் கத்தாப் மயங்கி. அவர் சொல்லுவார், யா அமீர் அல் முஃமினீன், முஃமின்களுடைய அமீரே, நீங்கள் சுபஹு தொழுவில்லை என்பார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் இப்னு அப்பாஸ் மூமின்களுடைய பண்பு என்ன, அவர் எதை கல்வியில் வைத்திருக்கிறார்? ரத்தம் ஓடுது. நீங்கள் சுபஹு தொழுவில்லை, வரலாறை பிரட்டி பாருங்கள். அவர் தொழுது விட்டு சொல்லுவார், மன் தரக்க ஸலா லிமன் தரக், யார் தொழுகையை விட்டாரோ அவருக்கு இந்த மார்க்கத்தில் எந்த இடமும் இல்லை என்பார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்ல வரலாறு நெடுகிலும் நீங்கள் பாருங்கள். அஸ்ஸலா, இந்த உம்மத்து முக்கியமாக கொடுத்தது ஸலா, தொழுகைக்காக வேண்டி கொடுத்தார்கள். இன்றைக்கு தொழுகை எங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? தொழுகை எங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? தொழுகைக்குரிய பேணுதல் எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எக்கச்சக்கமாக தொழுகை விஷயத்தில் மக்கள் அவ்வளவு பொடுப்போக்காக நிற்கிறார்கள். ஒருவர் மனிதர் தொழுது கொண்டிருந்தார் ரசூலுல்லாஹ் பள்ளியில். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னார், வ அலைக்குமுஸ் ஸலாம், இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்கள் தொழவில்லை, போய் தொழுங்க. அவர் திரும்ப வந்தார். ஷேக் அல்பானி சிஃபத்து ஸலாவுல பதிகிறார் நினைக்கிறேன். அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார் அவர் திரும்ப வந்தார். அவர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், தொழுந்துட்டேனே. இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீ தொழவில்லை அப்பா, திரும்ப தொழு என்றார்கள். 3வது முறை வந்து சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீ தொழவில்லை அப்பா, திரும்ப தொழு. அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், இதை விட எனக்கு தொழத் தெரியாது என்றார். உன்னுடைய சுஜூத், உன்னுடைய ருக்கு அவ்வளவு சுருக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஜிதா அல்லாஹ்விடம் பேசுறது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு துஆ கேட்டார்கள், எவ்வளவு துஆ கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் இருந்தால் நீங்கள் தொழவில்லை, தொழுங்கள் என்று சொல்லியிருப்பார். நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தொழுகையில் பிழை சரி சொல்லுவது யார்? எவ்வளோ பேர் படித்தார்கள், எவ்வளோ பேர் படித்து விட்டு பள்ளிக்கு போனார்கள். இந்த ஏரியாக்குள் எக்கச்சக்கமான பள்ளிகளில் தொழ வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பற்றி தெரியும், ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள் என்று தெரியும், எப்படி ருக்குவில் இருந்தார்கள் என்று தெரியும், எப்படி சஜிதாவில் இருந்தார்கள் என்று தெரியும், ரசூலுல்லாஹ் எப்படி தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று தெரியும். ஒரு தோழர் சொன்னார், நான் ரசூலுல்லாஹ்வை கடந்து போனேன். ரசூலுல்லாஹ் நஃபிலான ஒரு வணக்கத்தில் தொழுகையில் இருந்து கொண்டிருந்தார். ரசூல் ரியாலு சாலிஹின்ல இந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கடந்து போகிறேன். ஒரு பாத்திரத்தில் முட்டை போட்டால் எப்படி சத்தம் கேட்குமோ, அவர்கள் இதை எதுக்கு சொல்லுவாங்கடா, அடுப்புல பொங்க வச்சா கொதிக்கும், அதுக்கு முட்டை போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த கொதிக்கிறதுக்கு அதுக்கு தான் பாத்திரத்தில் முட்டை போட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வயிறால் தேம்பி தேம்பி அழுகிறார் ரசூலுல்லாஹ். வயிறால் பாத்திரத்தில் முட்டை போடுற மாதிரி சப்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவை பற்றி ஒரு தோழர் வந்து பின்னாடி கேட்பார், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ற நேரம் மறக்க இயலாத ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. அவர் சொல்லுவார், நானும் ரசூலுல்லாஹ்வும் படுக்கையில் இருந்தோம், நானும் ரசூலுல்லாஹ்வும் இரவை கழித்து கொண்டிருந்தோம். அது சந்தோஷமான இரவு. ரசூலுல்லாஹ் திடீரென்று எழும்பினார். ஆயிஷா ஜிர்னி, என்னை விட்டு விடுங்கள் ஆயிஷா என்றார். என்னை விட்டு விடுங்கள் ஆயிஷா என்றார். நான் தொழ வேண்டும் ஆயிஷா என்றார்கள். அவர்கள் எழும்பினார்கள், அவர்கள் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் அழுதார்கள். அந்த ஒழுகையை நான் பார்க்கவில்லை. தேம்பி தேம்பி அழுத வயிறால் அந்த சப்தம் கேட்கும் அளவுக்கு வயிறு குலுங்கும் அளவுக்கு அழுதார்கள். அன்றைக்கு அந்த இரவு வஹி அறிவிக்கப்பட்ட இரவு. சூரத்துல் ஆல இம்ரானுடைய 191வது வசனம்.
இன்ன இரவு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி, அதாவது அந்த ஆயத்தை படித்து பாருங்கள். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல். அவர்கள் நின்று கொண்டு அல்லாஹ்வை தியானிப்பார்கள், உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை தியானிப்பார்கள், சாய்ந்து கொண்டு அல்லாஹ்வை தியானிப்பார்கள். வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல். வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டது என்று சிந்திப்பார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை. சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இந்த ஆயத்தோடு சேர்ந்து வர்ற இந்த ஆயத், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், வானம் பூமி படைக்கப்பட்டதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அதாவது இரவு பகல் மாறி மாறி வருவதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்ற அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் நின்று கொண்டு இறைவனை துதிப்பார்கள், சாய்ந்து கொண்டு துதிப்பார்கள், உட்கார்ந்து கொண்டு துதிப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா என்னுடைய ரப்பே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை. சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். ஃபகினா அஸாபன் நார், நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் ஓதிவிட்டு சொன்னார்கள், இந்த ஆயத்தை ஓதி யார் பலனடையவில்லையோ, யார் சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை இந்த ஆயத்தை எத்தனை தடவை கடந்திருப்பீர்கள். உட்கார்ந்து இந்த வானம் பூமியுடைய படைப்பை பற்றி உட்கார்ந்து சிந்தித்தீர்கள். ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஆயிஷா நாய் சொன்னார், அந்த இரவு எனக்கு மறக்க முடியாத இரவு, நானும் ரசூலுல்லாஹ்வும் சந்தோஷமாக இருந்த இரவு. என்னை விடுங்கள் ஆயிஷா சிர்னி, என்னை விடுங்கள் ஆயிஷா என்றார்கள் ரசூலுல்லாஹ். எழும்பினார்கள். அந்த வகையோடு ரசூலுல்லாஹ் அழுதார்கள். அப்படி ஒரு அழுகை, அப்படி ஒரு அழுகை. ரசூலுல்லாஹ் அழுதே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வகையுடைய தாத்பரியம் அந்த கல்புக்கு தெரிந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், அர்ஷுக்கு சொந்தக்காரன், எல் நாடியதை செய்யக்கூடியவன். அந்த தூதர் நேரடி வகையை பெற்றவருக்கு எப்படி இருக்கும்? அந்த மாலிக்குல் முல்குடைய அந்த வசனங்களை எடுக்கிற நேரம் அந்த கல்பு தாங்க முடியாமல் இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது கேள்வி. அதனால் சொல்லுகிறேன் தாய்மார்களே, எக்கச்சக்கமான பிழைகள். தொழுகிற நேரம் எப்படி ருக்கு செய்ய என்று தெரியாது, தொழுகிற நேரம் எப்படி சுஜூது செய்ய என்று தெரியாது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்தார்கள். நிதானமாக ஓதணும். முஹ்சின்கள் யார்? அந்த அப்துல்லாஹ் கஅன்னக தரா வ இல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். எத்தனை பேர் இந்த தொழுகையை தொழுகிறீர்கள்? வணக்க வழிபாடுகள் இருக்கிறன. அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று வணங்குங்கள். அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று வணங்குங்கள். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறானே. அல்லாஹு அக்பர், அர்ஷில் இருந்து அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அவன் பெரியவன். இந்த கல்பு அந்த உணர்வோடு எத்தனை பேர் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிற நேரம் உங்களுடைய கல்புகளில் ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ருக்கூக்கு போய் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பியல் அதீம், மகத்தான என்னுடைய ரப்பு, பரிசுத்தமானவன் என்று சொல்லுங்கள். அழுக்கு பிடித்த நாங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள், அல்லாஹ் எங்கள் மக்கள் எங்களை புகழுகிறார்கள், மக்கள் எங்களை பாராட்டுகிறார்கள், மக்கள் எங்கள் மீது கண்ணியமாக வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எங்கள் மீது போட்ட திரையை, அல்லாஹ் போட்ட திரையை அகற்றினால், அகற்றாததினால் தான், அல்லாஹ் எங்கள் மீது ஒரு திரையை போட்டதினால் தான் மக்களை எங்களை கண்ணியமாக பார்க்கிறார்கள். என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? நாங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் மறைத்திருக்கிறார், அதனால் மக்கள் எங்களை கண்ணியமாக பார்க்கிறார். அல்லாஹ் போட்ட திரைதான் மக்கள். இமாம் இப்னு ஜௌஸி யார் அவர் ஜாதுல் மஆதை எப்படி எழுதினார்? சுப்ஹானல்லாஹ், ஒட்டகத்தில் இருந்து ஹரத்துக்கு போகிற வழியில் எழுதின கிதாப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட தியாகிகள் என்ன சொன்னார்கள்? அவர்களை சிறப்பாக பேசவில்லை, அவர்களை சிறப்பாக பேசவில்லை. இந்த உம்மத்தில் மிக முக்கியமானவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் எங்கள் மீது ஒரு திரையை போட்டு அருள் வைத்திருக்கிறார். இல்லை என்றால் மக்கள் எங்களை பார்த்து அப்படி விமர்சிக்கிறார்கள். அந்த திரையை அல்லாஹ் போட்டு எங்களை மறைத்திருக்கிறார். இல்லை என்றால் எங்கள் பாவங்கள் எப்படி என்று பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இந்த உம்மத்துடைய மரபு. நன்றாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். மறுமையை பயந்தவர்கள் நிஜத்தை நிஜமாக ஒப்புக்கொள்வார்கள், சத்தியத்தை சத்தியமாக ஒப்புக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் கேள்வி ஸலாத், அதுக்கு பதில் கொடுங்கள். இன்னொரு 10 நிமிஷத்தோடு முடித்துக் கொள்கிறேன், நேரம் தாண்டி போவதனால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடுத்ததாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 4 கேள்விகள் கேட்காமல் லா தஸூலு கதம அப்தின், அதாவது ஒரு அடிமையுடைய பாதம், நான் அன் அஸ்அல அன் அர்பா, 4 கேள்விகள் அல்லாஹ் கேட்கும் வரைக்கும் அந்த பாதம் நகராது என்றார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அப்படி நிப்பாட்ட வச்சு 4 கேட்பான் அல்லாஹ். அந்த அடியான் இப்படி திரும்புவானாம். இந்த இடத்துல அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் விளங்கும். இந்த பக்கம் திரும்புவான், எல்லா பாவங்களும் விளங்கும். அல்லாஹ்வை
பார்ப்பான். அப்படியே நரகம் நெருப்பு அப்படியே அவனுக்கு தெரியும், நடுங்கி போய் விடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்பான். என்ன கேட்பான்? அவனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்பான். ஃபீமா அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 4 கொஸ்டின் தொழுகைக்கு பிறகு. அல்லாஹுடைய நல்லடியார்களே எப்படி கழித்தாய் என்று கேட்பான். முதலாவது தொழுகை. ரெண்டாவது அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? உன்னுடைய வான் ஷபாபி ஃபீமா அப்லஹ், உன்னுடைய இளமை எப்படி கழித்தாய்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இளைஞர்களை பள்ளிவாசலுக்கு காணும். இளைஞர்கள் எக்கச்சக்கமான விளையாட்டில், கொழும்பில் சில ஏரியாக்களில் போனால் ரமலான் வந்து விட்டால் இரவில் லைட்டுகளை போட்டுட்டு விடிய விடிய கிரிக்கெட் அடிப்பார்கள், விடிய விடிய டாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு தாய் இந்த கல்புல சுமந்திருந்தா, அவள் பெத்தெடுத்தா ஒரு பிள்ளைக்கு இப்படி வருத்தம், ஒரு பிள்ளை ஏதாவது பாதிக்கப்பட்டா இப்படி துடிக்கிறா. அல்லாஹ்விடம் என் மகன் இந்த இளமையை பற்றி பதில் கொடுக்கணும் என்று உணர்ந்தா தேம்பி தேம்பி அழுத அந்த பிள்ளையிடம் என்ன சொல்லி கொடுப்பா? மகனே, இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்க மாட்டாங்க. எக்கச்சக்கமான இளைஞர்கள் ரமலான் வந்து விட்டு அவங்க ஏரியாக்கள் எப்படி என்று தெரியாது, கொழும்பில் பச்சையாகும், வெளியிலே இறங்கி தூசணம். என் காதால் இந்த ரமலானில் கேட்டேன், கல்பு பதறி போனது. யாரு பெற்ற பிள்ளைகள் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட இந்த இரவுகளில் இப்படி பேசுகிறார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதம் புனிதம். யார் இந்த புனிதத்தை இல்லாமல் ஆக்குவது? இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களே, இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் ஒரு எக்ஸாமுக்கு போகுதென்றால் எப்படி தயாராகி அதற்காக எல்லாம் தயார்படுத்தினீர்களே, உங்களிடம் அல்லாஹ் கேட்க மாட்டானா? எப்படி இந்த அமானிதத்தை சுமந்தீர்கள் என்று கேட்பான், எப்படி வளர்த்தீர்கள் என்று கேட்பான். நீங்களும் பதில் சொல்லணும், நானும் பதில் சொல்லணும். அந்த பிள்ளையிடம் கேட்பான், இளமையை எப்படி கழித்தீர்கள்? படமும் கூத்தும் கும்மாளமும் பாட்டும், அதை விட்டால் வேறு வழியில்லை என்று கழிக்கிறார்களே. இந்த இளைஞர் சமுதாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த இளமையை கேட்பான். மிக முக்கியமான பருவம். அடுத்தது கேட்பான், வான் மாலிஹி, செல்வம், எப்படி நீ சம்பாதிச்சா என்று கேட்பான், எப்படி செலவழித்தா என்று கேட்பான். இந்த உம்மத்துக்கு இன்றைக்கு சம்பாதிப்பதற்கு அதுக்கென்று வரம்புகளே இல்லை, வரம்புகளே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், யௌமு சபத், சனிக்கிழமையில் யகூதிகளுக்கு மீனை குர்ஆன் ஆயத் மேலால் கொண்டு வந்தோம் என்றால், மீனை மேலால் கொண்டு வந்தோம். கடலில் அவங்களோட தொழில் மீன் தொழில், கடைக்கரை ஓரத்தில் உள்ளவர்களுடைய கடலில் மீனை மிதக்க வச்சோம். அதனால் சனிக்கிழமை அவங்களுக்கு புனிதம், வெள்ளிக்கிழமை எங்களுக்கு புனிதம், சனிக்கிழமை யகூதிக்கு புனிதம், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு புனிதம். இதுதான் புனிதம். அதனால் மீனை மேலால் கொண்டு வந்தோம் அவர்களை சோதிப்பதற்காக. அவர்கள் என்ன பண்ணாங்க? அடே, இன்றைக்கு புனித நாள் ஒன்றுமே பிடிக்கக்கூடாது, என்ன பண்ணுறது? கண்ணு முன்னாடி தெரியுதே. அதில் ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏனப்பா இந்த அநியாயத்தை பண்றீங்க? இன்னொரு கூட்டம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய, அதாவது ஏன் இவர்களை தடுக்கிறீங்க? அதாபு வரப்போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார் உபதேசித்தார்கள் அவர்களை தவிர மற்றவர்களை அல்லாஹ் குரங்காகவும் பன்றியாகவும் மாற்றினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி வரும், அப்படி வரும். அல்லாஹ் அப்படி கொண்டு வருவான். இது சோதனை. மீனை காட்டுறான், மற்ற நாளைக்கு இப்படி மீன் வரவே இல்லை, அன்றைக்கு அப்படி மீன் சனிக்கிழமையில் என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய டெக்னிக் போடுறாங்க. சனிக்கிழமையில போய் பிடிக்கல, வெள்ளிக்கிழமையே விரிச்சு வச்சுட்டாங்க. சனிக்கிழமைக்கு பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணினார்கள். யகூதிகளுடைய டெக்னிக் உங்களுக்கு தெரியும், எதை எடுத்தாலும் டெக்னிக் தான் அவனுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி வியாபாரத்தில் எக்கச்சக்கமாக வரும். அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? வத்தக்குன்னார், இத்தக்குன்னார், இத்தக்குன்னார், இத்தக்குன்னார் என்றாங்க ரசூலுல்லாஹ் 3 தடவை சொன்னாங்க. நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சப்படத்தில் ஒரு துண்டையாவது தர்மம் பண்ணுங்கள், இல்லை ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லி நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் 4வது கேள்வி, வான் இல்மிஹி, உன்னுடைய இல்மை பற்றி அல்லாஹ் கேட்பான். அறிவை தந்தனே, யோசிச்சியா? பயிர் முளைச்சிச்சே யோசிச்சியா? சூரியன் உதிச்சிச்சே யோசிச்சியா? இப்ராஹிம் நபி கூட்டி போய் காட்டினாரு, சூரியனை பார்த்தியா? அது கடவுள் இல்லையா? சந்திரனை பார்த்தியா? மறைஞ்சிச்சா? இப்படி தான் அவர் காட்டினார் மக்கள். அவர் நம்பல, அதான் அவருக்கு தெரியும். அல்லாஹ் தாண்டு மக்களுக்கு காட்டி காட்டி அல்லாஹ்கிட்ட கொண்டு வந்தார். வான் இல்மிஹி, உன் இல்மை என்ன செய்தாய்? வெள்ளிலேருந்து ராத்திரி மட்டும் சல்லி என்றது மட்டும்தானா? நீங்க புள்ள வளர்க்கறது மட்டும்தானா? படிப்பு மட்டும்தானா? காலேஜ் மட்டும்தானா? பல்கலைக்கழகம் மட்டும்தானா? ஒரு நேரம் உட்கார்ந்து இந்த குடலை யோசிச்சிங்களா? இந்த இதயத்தை யோசிச்சிங்களா? நேரம் வரவில்லையா? வான் இல்மிஹி, அல்லாஹ் நிச்சயமாக இல்மை பற்றி கேட்பான். என்ன ஆச்சுன்னு கேட்பான்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுவெல்லாம் கேட்கப்படும். மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு திரர்களை கூப்பிடுவான், திரையை போடுவான், ஹிஜாபை போட்டுவிட்டு அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான். சின்ன சின்னதெல்லாம் கேட்பான். அந்த அடியான் பயந்து போய் விடுவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த அடியானுக்கு சொல்லுவான், எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இது தெரியும். ரகசிய விசாரணை, நஜ்வாண்டா ரகசியம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அந்த அடியான்ட்ட சின்ன சின்னதெல்லாம் கேட்பான். உடனே அந்த அடியான் பயந்து போயிடுவான். இது எல்லாம் இந்த சின்னதெல்லாம் பிடிக்கிறானே. அல்லாஹ் சொல்லுவான், இந்த சின்னதையெல்லாம் நன்மையாக மாற்றி விட்டேன் என்பான். அந்த அடியான் பதறிக்கொண்டு சொல்லுவானா, யா அல்லாஹ், சின்னது தான் சொல்லிக்கிறேன், பெருசு பெருசெல்லாம் செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ். ரசூல்லா சொல்லுகிற நேரம் கடை வாய்ப்பால் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள். அந்த அடியான் சொல்லுவானா, சின்னதுக்கே இவ்வளோ நன்மைண்டா, நான் எவ்வளோ பெருசெல்லாம் செஞ்சிருக்கிறேன் தெரியுமா அல்லாவே. அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் யார் பெறுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். தஹலல் ஜன்னா, கல்போட சேர்கு. கல்பு தான் முக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பின் சலீம். யார் சுத்தமான கல்போட போகிறாரோ, நீங்கள் குர்ஆனை முழுக்க படித்தால் எந்த இபாதத்தாலும் சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ்வுடைய அருளாலை தவிர. அல்லாஹ்வுடைய அருள், இப்ராஹிம் நபி சொல்கிறாரு, யாரு நல்ல கல்பை கொண்டு வர்றாரோ அவருக்குத்தான் சொர்க்கம். அல்லாஹ் யாருக்கு கல்பை கொடுக்குறானோ கல்பை மாற்றிடுவான். அல்லாஹ் கல்புக்குத்தான் இது. கல்பு சுத்தமானா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவரை சொர்க்கத்தை கொடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் மறுமையுடைய விசாரணைகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைய படிச்சிருப்பீங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நானும் நீங்களும் அந்த சன்னிதானத்தில் இருக்கிற நேரம், ரிசால்ட் கொடுக்கப்படுகிற நேரம், இந்த சபையில் நாம் எல்லாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம். மறுமை நாளில் நாம் எத்தனை பேர் எப்படி சந்திப்போமோ தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைஸின் ஷக்னு யுக்னி. உம்மா புள்ளையை கண்டு ஒரே ஓட்டமாக ஓடுவாங்க. அதா மகன் வர்றாரு, கெட்டி மோந்து மகனே, மறுமையில் என்ற புள்ள இல்லை, உம்மா ஒரே ஓட்டம். வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ அபீ வ பனீ, எல்லாம் மகனை கண்டு வாப்பாவை கொண்டு எல்லாம் அங்கங்கே ஓடுவாங்க. ஏன் மாட்டி கொடுத்துருவான், டிவியை பார்த்ததை, அதை செஞ்சதை மாட்டி கொடுத்துருவான், வீட்டுக்குள்ளே மசூரா நடந்ததை மாற்றி கொடுத்துருவான், எல்லாரும் ஓட்டம். இப்படி ஓடிக்கொண்டு ஒவ்வொருவரும் சிதறிக்கொண்டிருக்கிற நேரம், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு உத்தரவு வந்து விட்ட உடனே பாவிகள் எல்லாம் பிரிவார்கள். நாக்கிசூர் ஊசிஹிம் இந்த ரப்பிஹிம், தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை எல்லாம் குனித்து விடுவார்கள். ரப்பனா அப்சர்னா வ சமிஅனா, யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோமே யா அல்லாஹ், அத்தனையும் கேட்டு விட்டோமே யா அல்லாஹ், நான் எங்களை அனுப்பிவிடு துன்யாவுக்கு நன்மைகளை எல்லாம் செய்துவிட்டு திரும்பி வருகிறோம். அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் முடிவு கொடுக்க போகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டோலை எடுத்து கொடுப்பான். நீதமானவன் ரப்புல் ஆலமீன். அணுவணுவாக இருக்கும். என்னவெல்லாம் செய்தா என்பது அணுவணுவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், யார் அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, எவனுடைய வலது கைக்கு புத்தகம் கிடைத்ததோ, ஆஹு முக்ரஹு கிதாபியா இன்னி வலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, என் புக்கை கொஞ்சம் பாருங்களேன், படிச்சு பாருங்களேன், நான் பாஸ் அப்பா, நான் பாஸ். ஆஹு முக்ரஹு கிதாபியா இன்னி வலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இதைத்தானே நான் நினைத்தேன், இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன், இதுக்குத்தானே நான் தொழுதேன், இதுக்குத்தானே தர்மம் செய்தேன். இன்னி வலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவருக்கு பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, பனிந்த, அதாவது அவர்களுக்கு நன்றாக அவர்களுக்கு புசிப்பது உணவு இருக்கிறது. குதூஃபுஹா தானியா, பனிந்த அந்த ஃப்ரூட்ஸ்கள் இருக்கிறது. குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, நீங்கள் கஷ்டப்பட்டதுக்காக வேண்டி சாப்பிடுங்கள், உண்ணுங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்தை பற்றி திரும்ப நல்ல எண்ணத்தோடு நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்கள் குஹூருல் ஹீன்கள், அப்படிப்பட்ட அவர்களுக்கு கன்னி பெண்கள், அவர்களுக்குரிய தல்வாணிகள், அவர்களுக்குரிய உயர்வான கட்டில்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஆணுக்கு எது தேவை, ஒரு ஆணுக்கு எது ஆசை, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நீ சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடிய அற்புதமான இடம் அது. நீ ஆசைப்படக்கூடியது, இந்த உலகத்தில் எது விருப்பம் என்று ரப்புக்கு தெரியாதா, அத்தனையும் அங்கே வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லமூத கிதாபியா,
எவருடைய இடது கை போனதோ, ரப்புல் ஆலமீன் இடது கையிலே புத்தகத்தை கொடுத்தானோ, யா லைத்தனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா ஹலக அன்னி சுல்தானியா, அவன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நான் எதிர்பார்க்கவில்லை, வலம் அத்ரி மா ஹிசாபியா, இதை நான் எதிர்பார்க்கவில்லை, நான் இதை அறிந்திருக்கவில்லை, யா அல்லாஹ், நீ இப்படி தருவாய், இந்த மாதிரி ஒரு விசாரணை நான் எதிர்பார்க்கவில்லை, வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய பவர்கள் எல்லாம் அழிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. ஓட ஆரம்பிப்பான் புக்கை எடுத்துட்டு. எப்படி ரிப்போர்ட்டை எடுத்துட்டு ஃபேலாவினா எங்கேயாவது ஒரு குப்பையில போட்டு ரிப்போர்ட் காணோம் என்று பிள்ளைகள் சொல்லுவார்கள். ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள், அவனை விலங்கிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சும்மல் ஜஹீம ஸல்லு, அவனை எடுத்து கொருந்தி எரியக்கூடிய அந்த நெருப்பில் போட்டு விடுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஸர்ஆ ஸபூன ஸிரான் ஃபஸ்லுகு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த சபையில் நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள்? இந்த சபையில் நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிது நபவியிலே அப்படி இல்லையே. ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிது நபவியிலே அப்படி இல்லையே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை பேருடைய இடது கைக்கு புத்தகம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்தால், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். அதிபயங்கரமான நேரம். நீங்கள் பிளான் பண்ணி வலது கையால் புத்தகத்தை எடுக்க முடியாது. அது இடது நீட்டப்படும். இடது கையிலே கொடுக்கப்பட்டால் அந்த நரகம். ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு பார்ப்பார்கள், யாரு வருவது, யாரு வருவது, யாரு வருவது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இடத்தில் நான் நின்று கொண்டிருப்பேன் என் உம்மத்தினரை பார்ப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னாடி அதிபயங்கரமான ஒரு நாளை சஹாபாக்கள் விவரிக்கிறார்கள். அது சஃபர் மாதம், ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். அது சஃபர் மாதம். அந்த மாதத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணினார்கள்? உஹது மலைக்கு போனார்கள். திடீரென்று சஹாபாக்கள் பின்தொடர்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவித்தார்கள். யாருமே மரணிக்கவில்லை. சஹாபாக்கள் பார்த்தார்கள். புகாரியில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் சொன்னார்கள், உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் ஒரு பிரியாவிடை சொல்வது போன்று அமைந்தது ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா. பஅத சமானி சினீன், 8 ஆண்டுகளாச்சு உஹதில் போரிலே மக்கள் மரணித்து. அந்த உஹதிலே ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கல்ல. அந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுகிறார்கள். அங்கே எக்கச்சக்கமானவர்கள் கபர்களுக்கு ஒருவர் இருவர் என்று, அந்த இருவர் மூவர் என்று போட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒரு கபரை தோண்டி 3 பேரெல்லாம் போட்டார்கள். அவ்வளோ டென்ஷனான நேரம், உஹது நேரம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் காயமடைந்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுவிக்கவில்லை. 8 ஆண்டுகள். ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் துனியாவில் இருக்க போறார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜனாசாவை தொழுவித்தார்கள். மக்கள் சொன்னார்கள், எங்களிடம் இருந்து பிரியாவிடை தருவது போன்றிருந்தது, அடக்கினவர்களுக்கு பிரியாவிடை கொடுப்பது போன்றிருந்தது. ரசூலுல்லாஹ் நேரடியாக தொழுந்து விட்டு மிம்பருக்கு வந்தார்கள். மஸ்ஜிது நபவிக்கு மிம்பரிலே ஏறிவிட்டு சொன்னார்கள், மக்களே, உங்களுக்கு நான் முன்னாடி செல்லுகிறேன் என்றார்கள். உங்களுக்கு முன்னாடி நான் செல்லுகிறேன் என்றார்கள். நான் முன்னாடி போகிறேன், உங்களுக்கு நான் சாட்சி என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் வந்து நிற்பார்களே சாட்சி சொல்வதற்கு. அல்லாஹும்ம ஷஹீத், அரஃபாவுடைய பேரிலே சொன்னார்களே, யா அல்லாஹ் நீ சாட்சி, உங்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டேனா என்று கேட்டார்களே. எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்லுவார்கள். என்ன சாட்சி சொன்னேனா இல்லையாண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த உம்மத்துக்கு சாட்சி சொல்லுவார்களே, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நான் சாட்சி என்றார்கள். மிம்பரிலே ஏறிக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய ஹவுலை நான் இப்பொழுது பார்க்கிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் வல்லாஹி ஹவுலை நான் பார்க்கிறேன் என்றார்கள். அந்த தடாகத்தை நான் பார்க்கிறேன் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை, நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று பயப்படவில்லை, இந்த உலகம் உங்களை மயக்கிவிடும் என்று தான் நான் பயப்படுகிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சவுதியிலே உண்மையோ பொய்யோ தெரியாது, ஃபேக் நியூஸோ தெரியாது, என் வத்திக்கானிலே போய் என்ன சர்ச்சுகளுக்காக வேண்டி சைன் வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்ச் படம் தியேட்டர்களிலிருந்து எக்கச்சக்கமான சைன் அங்கே நடக்கிறது. ஜஸீரத்துல் அரபிலே ரசூலுல்லாஹ் சொன்னார், ஒவ்வொரு வீடுகளிலும் ஷைத்தான் வணங்கப்படும் வரைக்கும் மறுமை நாள் வராதென்றார்கள். ஜஸீரத்துல் அரபிலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஷைத்தான் வணங்கப்படுவான் என்றார். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? எனக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள். மிம்பரில் இருந்து கொண்டு உஹதிலே தொழுவித்து விட்டு வந்து சொன்னார்கள், நான் ஒன்று பயப்படுகிறேன், நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை. சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள். பின்னாடி உள்ள மக்களுக்கு என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்துடைய பொக்கிஷங்களுடைய சாவிகள் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துடைய பொக்கிஷங்களுடைய சாவிகள் ஜஸீரத்துல் அரபுக்கு சொல்றார்கள். இந்த சாவிகள், அதாவது உலகம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, எனக்கல்ல உங்களுக்கு.
உங்களுக்கு பிறகு வருவர்களுக்கு இந்த சாவிகள் தரப்பட்டிருக்கிறது. இதனால் உலகத்துக்காக நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்வீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். ஜசீரத்துல் அரபுடைய நிலைமையை ரசூலுல்லாஹ் கடைசியில் சஃபர் மாதத்தில் பேசிவிட்டு தான் மௌத்தாகினார்கள். அந்த சாவிகள் எனக்கு தரப்பட்டது என்றால் ஜசீரத்துல் அரபில் அவ்வளவு சல்லி குமியும் என்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹவுதுலே ரசூலுல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தண்ணீர் தர காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்னுடைய டாக்கெட் என்ன, உங்களுடைய டாக்கெட் என்ன? அந்த ஹவுதுல் கௌசருக்கு போகணும் என்றால் பிதஅத் செய்தவர்களுக்கு அது கிடைக்காது. பிதஅத் செய்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், மலக்குமார்கள் ஒரு கூட்டத்தை அப்படியே தடுப்பார்கள். அஸ்ஹாபி அஸ்ஹாபி உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள். இன்னக்கல நபியே முல்லையில் தொழுகை தொழுகிறார்கள், இஷாவுக்கு இல்லை. இஷாவுக்கு முக்கியத்துவமா கியாமுல்லைலுக்கு முக்கியத்துவம்? இந்த உம்மத் தவறாக புரிந்து கொள்கிறது. அஃலல் சிறப்பு எதென்று மறந்து விட்டார்கள், பிரட்டி போடுகிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஷாவுக்கு முக்கியத்துவம், இஷாவுடைய ஜமாத்துக்கு முக்கியத்துவம் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள். அதனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நெடுகிலும் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். இதையெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு பிழையான அணுகுமுறைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. தொழுகிற நேரம் உணர்வு பெறுங்க. தொழுகிற நேரம் என்ன ஓதுறாங்க என்று தர்த்தீபாக ஓதிக்கொண்டு போகிறார்கள். சூரத்து நிசாவை முடித்துவிட்டு மாயிதாவை ஓதினார்கள். நீங்கள் போய் என்ன செய்யலாம்? சூரத்து நிசாவுடைய தர்ஜுமாக்களை பிரட்டி பார்த்து மாயிதாவுடைய தர்ஜுமாவை பிரட்டி பார்த்துட்டு அடுத்த நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மாயிதாவுடைய தொடர்ச்சி போகும். அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவர்கள் என்ன ஓதுறார் என்று ஒரு அளவாவது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய கல்புகள் நடுங்கும். அல்லாஹுடைய வேதம் அப்படிப்பட்ட வேதம். அதை சரியான முறையில் கல்புகள் உணர ஆரம்பித்தால் கண்கள் கண்ணீரை வடிக்க ஆரம்பிக்கும். அந்த மக்கள் அழுதான் ஓதினார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இது புனிதமான இரவுகள் 10 நாட்கள் எங்களை விட்டும் கடந்து விட்டது. இன்னும் ஒரு சில நாட்கள் எஞ்சிருக்கிறது. இதை புனிதப்படுத்துவோம். இன்னும் தக்வாதாரிகளாக மாறி நானும் நீங்கள் இந்த இரவுகளுடைய புனிதத்துவத்தை பேணி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அருளை பெற வேண்டும். அடிக்கொரு முறை அல்லாஹ்விடம் கேளுங்கள், அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம ஃபிர்லி. அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேளுங்கள். ரசூலுல்லாஹ் கடைசியாக கேட்ட துவா அதைத்தான். ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய மடியில் ரசூலுல்லாஹ் துவாவை நான் சூரத்துல் குல்லு சூறாக்களை ஓதிக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையை எடுத்து தடாவிக்கொண்டே இருந்தேன். கடைசி நிமிடங்களில் ரசூலுல்லாஹ் என்னுடைய கையை தட்டினார்கள். நிப்பாட்டுங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது. ரசூலுல்லாஹ் என்னை தடுத்தார்கள். நான் அவ்வளவு நேரமாக குல் சூறாக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பில் அவருடைய கையை அப்படியே தடாவி கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் தட்டினார்கள். போதும் என்று சொன்னது போன்றிருந்தது. ரசூலுல்லாஹ் நான் அப்படி ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னார். நான் காதை கொண்டு போய் வைத்தேன். அல்லாஹும்ம ரஹம்னி, உன்னுடைய அருள் வேண்டும் யா அல்லாஹ் என்று கேட்டார். அல்லாஹும்ம